إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, அந்நசீஹத்துல் வலதியா அல்லது வாலிதியா அல்லது அந்நசீஹா அலி வலதை அப்படி என்கின்ற தலைப்பிலே இமாம் அபுல் வலீத் சுலைமான் இப்னு ஹலஃப் அல் பாஜி அல்லது அபுல் வலீத் அல் பாஜி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அறிஞருடைய அவர்களுடைய 2 பிள்ளைகளுக்குமாக அவர் செய்த அந்த உபதேசத்துடைய அந்த புத்தகத்தை நாம் இப்போ படிக்க இருக்கிறோம். இதில் அதாவது அந்த புத்தகத்துடைய பேர் அந்நசீஹா அல் வாலிதியான்னு வந்திருக்குது. வாலிதின்ற தந்தையுடைய உபதேசம், வலதியா அதாவது பிள்ளை உபதேசம் அப்படின்னு வந்திருக்குது. அடுத்தது வலதைஹி அவங்களுடைய 2 பிள்ளைகளுக்கான உபதேசம் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது அபுல் வலீத் அல் பாஜி அவர்களது 2 பிள்ளைகள். ஒருத்தர் அபுல் ஹசன் முஹம்மத், இன்னொருவர் அபுல் காசிம் அஹ்மத். அபுல் ஹசன் முஹம்மத், அபுல் காசிம் அஹ்மத். பிள்ளையோட பேர் லேசா பாடமாக்கலாம். காரணம் ஹசனுடைய தந்தை அபுல் ஹசன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஞாபகம் வச்சுக்கலாம் முஹம்மது. அதேபோல் அபுல் காசிம் ரசூல்லாங்க தானே புனை பேர், அபுல் காசிம் அஹ்மத். அப்படி அந்த 2 பிள்ளைகள். அதில் உபதேசம் செய்த பிள்ளைகளில் இவர் ஒரு குறிப்பிட்ட வயசில் வாப்பாவுடைய காலத்திலேயே மௌத்தாகிறார். யார்? அபுல் ஹசன். அபுல் ஹசன் முகமது வாப்பாவுடைய காலத்திலேயே மௌத்தாகிறார். அடுத்தவர் அபுல் காசிம் அஹ்மத் பிற்காலத்தில் என்ன செய்கிறார், வாழ்கிறாரு. வாப்பாக்கு அவர் தான் ஜனாசா தொழுவை என்ன செஞ்சார், நடத்தினார். நல்ல ஒரு அறிஞராக என்ன செஞ்சார், மாறினார். பிள்ளைகள்கிட்ட உள்ள இப்போது இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி எப்படி லஃப்தத்துல் கபீதில் தண்ட பிள்ளையுடைய விஷயத்தில், அதாவது அவரும் அபுல் காசிம் தானே, சரியா, அபுல் காசிம் பத்ருத்தீன், சரியா, அவருடைய விஷயத்தில் செஞ்ச உபதேசம் அவருடைய கெட்டுப்போன ஒரு தன்மையை அல்லது அறிவுள்ள சோர்வு கண்டு தான் உபதேசம் செஞ்சார். இதில் அப்படி எதுவும் இல்லை. இதில் எல்லாம் முழுசாக உள்ளதெல்லாம் ஒரு பிள்ளைக்கான ஒரு உபதேசத்தை அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, அதை செய்கிறார். இந்த அபுல் வலீத் அல் பாஜி அவர்கள் 403 பிறந்தார். 403 ஹிஜ்ரி, 403ஆம் ஆண்டு, 404 1-2 டிஃப்ரெண்ட்டுகள் இருக்கும். 403ஆம் ஆண்டு பிறந்தார். மௌத்தாகிறது 474 474 பண்ணிட்டா 474ன்னு சொல்லி 474 என்ன செஞ்சார், அவர் அதாவது மரணித்தார். அது அபுல் வலீத் அல் பாஜி அவர்கள். இவர் அதாவது ஸ்பெயினில் வாழ்ந்தவர். இன்றைக்கு அந்த பாஜான்னு சொல்கிறது போர்ச்சுக்கல் அந்த பிரதேசத்தில் தான் அந்த பாஜாய்க்கு அப்போ விரிந்த அந்த அந்தலூசுக்குள்ளே ஒரு பகுதியாக அதை என்ன செய்யும், அது வரும். அப்போது அந்த ஏரியாவில் அதாவது இருந்தவர், அந்த ஏரியாவில் தான் வாழ்ந்து இவரை குர்துபின்னு சொல்லுவாங்க. அதே போல் என்ன அந்தலூசின்னு சொல்லுவாங்க, அதுபோல் பாஜின்னு சொல்லுவாங்க, அதே போல் பத்தல்யூமிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த ஸ்பெயினில் உள்ள ஒவ்வொரு ஊர்களில் அவங்க இருந்தது, பிறந்தது, வளர்ந்தது, படித்தது அப்படி வச்சு சொல்லுவாங்க. இந்த அபுல் வலீத் இவருடைய புனைப்பேர் அபுல் வலீத். இவருடைய பேர் சுலைமான். தந்தையுடைய பேர் ஹலஃப் அல் பாஜின்னு சொல்கிறது. இவங்களுடைய முழு குடும்பமுமே மார்க்க ரீதியாக உள்ள குடும்பம். தந்தையுடைய அந்த தாயுடைய தாய், அதுபோல் இவரது தந்தையுடைய சகோதரர்கள், தாயுடைய சகோதரர், இவங்க எல்லாருமே என்ன மார்க்க இதில் ஒரு பின்னணியில் ஜிஹாதில், அதுபோல் அறிவுடைய விஷயத்தில், இமாமத்தில், இப்படி பல விஷயத்தில் என்ன அதாவது அறிஞர்களாக அல்லது முன்னணியில் இருந்தவர் தான் அபுல் வலீத் பாஜி. அபுல் வலீத் அல் பாஜி எங்களுக்கு ஒரு புதிய ஒரு பேராக இருக்கலாம். ஆனால் அபுல் வலீத் அல் பாஜி பொதுவாக ஃபிக்ஹில் நல்ல பிரபல்யமான அறிஞர்களில் ஒருவர். இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லா இருக்கிறாரே, இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லா 456 என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். இப்போ இவர் 474 அப்படின்னா அவர் முந்தியவர். இமாம் இப்னு ஹஸ்ம் முந்தியவர். இப்னு ஹஸ்முக்கும் அபுல் வலீத் அல் பாஜியும் அதே பிரதேசம் தான். அபுல் வலீத் அல் பாஜியும் இப்னு ஹஸ்ம் அல் அந்தலுசி, அபுல் வலீத் அல் பாஜி அல் அந்தலுசி, அவரும் அந்தலுஸ் தான், ஸ்பெயின் தான். சமகாலத்தவருக்கு அவர் கொஞ்சம் முந்தியவர். யார்? இப்னு ஹஸ்ம். இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு பிரபல்யமான ஒரு முனாதரா, ஒரு விவாதம் என்ன செஞ்சிருக்கு, அபுல் வலீத் அல் பாஜிக்கும் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் இடையிலே நடந்திருக்கு. ஆனால் அந்த விவாதம் என்ன, அந்த முனாதரா என்ன செய்திகள் என்ன செய்யலை, வரலை. அந்த விவாதத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, அபுல் வலீத் அல் பாஜி அறிவு தேடி ஸ்பெயினை விட்டு வெளியே பக்தாதுக்கு, ஹிஜாஸுக்கு, சிரியாவுக்கு இங்கெல்லாம் போயிட்டு
வார காலப்பகுதியில் இப்னு ஹஸ்முடைய அந்த வீச்சு வந்து நல்ல பிரபல்யமாக இருந்துச்சு. எங்கே ஸ்பெயினில் நல்ல ஒரு பெரிய அறிஞராக வந்துட்டு வந்தார். அப்போ இப்னு ஹஸ்முடைய போக்கு வந்து மதுஹபில் உள்ளவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன் இப்னு ஹஸ்ம் வந்து ஷாஃபியும் இல்லை, ஹனஃபியும் இல்லை, ஹம்பலியும் இல்லை, மாலிகியும் இல்லை. அவர் லாஹிரி என்ற வசனம் என்ன கருத்தை சொல்லுதோ அந்த சொல் அர்த்தத்தை தான் அவர் என்ன செய்வார், எடுப்பார். அது 75-80% நல்ல முடிவுகளை தந்தாலும் ஒரு 20% தவறான முடிவுகளை என்ன செய்யும், அது கொண்டு வந்து தரும். ஆனால் சிறப்பான ஒரு மதுஹபா அவர் என்ன செஞ்சார், இருந்தார். அப்போ லாஹிரி மதுஹப்னு அழைக்கப்பட்டார். அவருடைய உஸ்தாத் வந்து தாவூத். சரியா, அவருக்கும் இவருக்கும் இது இல்லாட்டி அந்த 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 இதை அதாவது வாழ வச்சவர்னு சொல்லலாம் இமாம் இப்னு ஹஸ்ம். இமாம் இப்னு ஹஸ்ம் லாஹிரி வந்து அந்த மறுப்பு சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு நளினமான மறுப்பும் அவர்கிட்ட என்ன செய்யாது, இருக்காது. ஒரு ஹாஷான மறுப்பாக என்ன செய்யும், இருக்கும். அப்போ அங்கே பிரபலியமான மதுஹப் என்ன, ஸ்பெயினில் மொரோக்கோல எல்லாம் மாலிக் மதுஹப் தான் அங்கே வந்து பிரபல்யம். அதனால தான் கிராத்தும் வந்து மதீனாவுடைய கிராத்தது வர்ஷ் நாஃபியுடைய கிராத் தான் அங்கே பிரபல்யம். எங்கே மொரோக்கோல ஸ்பெயின்லாம் பிரபல்யம் மதீனா கிராத்து. அதே மாதிரி மதுஹப்லையும் வந்து இதுதான் எங்கே என்ன பிரபல்யமாயிருக்கு, மாலிக் மதுஹப். அதுபோல் அங்கே பிரபல்யமான கிரந்தவும் இமாம் மோத்தா மாலிக்குடைய கிரந்தம் தான் என்ன செய்யும், மிக பிரபல்யமாக இருக்கும். இப்போ இப்னு அபி ஸைத் அல் கைரவானி, இந்த கைரவானியான்னு நம்ம படிப்பிச்சோம். அதுவும் மாலிக் மதுஹபை அடிப்படையாக கொண்ட ஒரு அம்சம் தான். மாலிக் மதுஹபினரை பொறுத்த வரைக்கும் அங்கே அதாவது ஸ்பெயின்லேயே இருக்கலாம், மொரோக்கோலையாக இருக்கலாம், தூனிஸ்லேயே இருக்கலாம், இந்த வடக்கு பகுதியில் இருக்கிற அந்த காலப்பகுதியெல்லாம் அவங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவர்களாக சரியான அக்கீதா உள்ளவர்களாக சலஃபிகளாக தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இடையில் வந்து என்ன ஒரு சிலருடைய வருகையின் காரணமாக அது வந்து என்ன அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அப்படி அடுத்த கட்டம் தான் அஷ்அரியா சிந்தனைக்கு மாலிக் மதுஹப் மாறின. மாலிக்கேன்ற அஷ்அரி தான். மாலிக் மதுஹபினர் ஃபிக்ஹில் இப்போ வந்து என்ன அக்கீதால அவங்க என்ன ஆயிப்பாங்க, அஷ்அரியா ஆயிப்பாங்க. இதெல்லாம் இந்த அபுல் வலீத் அல் பாஜி இவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு தான் அஷ்அரியா மாறுறாங்க. அபுல் வலீத் அல் பாஜியும் அஷ்அரி சிந்தனை உள்ளவர். இவரெல்லாம் போயிட்டு அந்த ஊருக்கு வாரார். வந்தோடனே இப்போ இவர் பெரிய ஒரு அறிஞராக வந்திருக்கிறதால இப்னு ஹஸ்ம் வந்து எல்லாரோடையும் வாதம் செய்கிறது, அவருக்கு அரபு புலமையிலிருந்து, கவிதை புலமையிலிருந்து, ஹதீஸ்களிலிருந்து, நொலஜிலிருந்து வாசிப்பல் அது இப்னு ஹஸ்ம். அப்போது அந்த இதால் வந்து இவரோட நீங்கள் ஒரு வாதம் செய்யணும்னு சொல்லியேனே, அதாவது மதுஹபலை இப்படி விமர்சிச்சுட்டு இருக்கிற இவரோட ஒரு வாதம் செய்யணும். மதுஹப் விமர்சனம்னா இந்த காலத்து விமர்சனம் மாதிரி இல்லை, மதுஹப் விமர்சனம் அது ஒரு இல்மியத்தான காலம். அது அப்படி ஒரு வாதம் செய்யணும் வாதம் ஒன்று நடந்ததாக வருது. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, அந்த விவாதத்துக்கு பிறகு இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமல்லா ஊரை விட்டு போனதாகவும் அதில் விவாதத்தில் தோல்வி அடைஞ்சதாகவும் அவரோட புத்தகங்கள் அளிக்கப்பட்டதாகவும் வரலாற்றில் வருது. அதை வந்து சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் மதுஹபில் உள்ள முக்கியமான அறிஞர்கள். அந்த விவாதம் எங்கள்கிட்ட வரவும் இல்லை. இப்னு ஹஸ்ம் அப்படிப்பட்ட ஆளும் அல்ல. இப்னு ஹஸ்ம் ரஹிமல்லாவோட இதில் வந்து அவ்வளோ அவசரமாக தோல்வி அடைஞ்சு போகிறதுக்கு இல்லை. சாதாரணமாக ஒன்றும் விளப்பம் இல்லாதவங்க விவாதம் செஞ்சாலே தோல்வி ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அது கன்ஃபியூஸாக தான் இருக்கும் அந்த விவாதமே. அப்போ இப்னு ஹஸ்மும் அபுல் வலீத் அல் பாஜி போன்ற 2 அறிஞர்கள் உட்கார்ற வாதம் எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த வாதத்தில் 1-2 பகுதிகள் வர, அது உண்மையாக பொய்யானலாம் தெரியலை. அதாவது அபுல் வலீத் அல் பாஜி வந்து இப்னு ஹஸ்மை பார்த்து சொல்கிறாராம், நீங்கள் வந்து என்ன அறிவை வந்து வசதியான இடத்துல இருந்து கண்டு, அந்தஸ்தான நிலையில் இருந்து கண்டு, அரண்மனைக்குள்ளே இருந்துட்டு படிச்சிங்க. ஏன்னா இப்னு ஹஸ்ம் வந்து அரச அவர் வாப்போனால் அரச இதில் இருந்தவங்க, நல்லா வசதியாக வளர்ந்தார். ஆனால் நான் அப்படி இல்லை, கஷ்டத்துலையும் என்ன சிரமத்துக்குள்ளே இருந்து இந்த அறிவை படித்தேன்னு சொல்லி. அதுக்கு இப்னு ஹஸ்ம் பதில் சொன்னாரா, இது உங்களுக்கு எதிரானது இந்த வாதம். ஏண்டா எனக்கு அறிவத்தை தேடுவதற்கான, உலகத்தை தேடுவதற்கான எந்த தேவையும் இருக்கலை. அப்படி இருக்கவரை நான் அறிவை என்ன செஞ்சுக்கிறேன், நான் தேடிக்கிறேன். உங்களுக்கு அதுக்கான தேவைச்சு என் இடத்தை அடைகிறதுக்கு, அதனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, தேடினீங்கன்னு சொல்லலாம். அதனால் இதில் ஒன்றுமே உங்களுக்கு எதிராகவும் இல்லை, உங்களுக்கு சார்பாகவும் என்ன இல்லை அப்படின்னு சொன்னதாக அதில் ஒரு பகுதி வரும். இதையும் ஏற்றுக்கொள்ள இல்லாது அவங்க ஒரு சில பகுதிகள் சொல்லுவாங்க, மாலிக் மதுஹப் சேர்ந்த இப்னு ஹஸ்ம் தோல்வி அடைஞ்சதுக்கு. அதையும் என்ன செய்ய முடியாது, ஏன்னா முழுசான நஸ் எதுவுமே என்ன செய்யலை, வரல. இப்போ அந்த பிரதேசத்தில் சலஃபி அறிஞர்களில் அதாவது மிக பிரபல்யமாக சொல்லுவாங்கன்னா ஷேக் அலி அல் ஃபர்கூஸை சொல்லுவாங்க. இல்லைங்களா, ஃபர்கூஸ் அப்படின்னு சொல்ல ஒரு அறிஞர் இருக்கிறார். ஒரு சலஃபி கொள்கையில் நல்ல பிரபல்யமான மிக முக்கியமான நேர்த்தியாக எழுதக்கூடிய அறிஞர்கள் ஒருவர் அலி அல் ஃபர்கூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல அறிஞர், அந்த பிரதேசத்தில் சலஃபி அறிஞருக்கு உதாரணமாக அவரை சொல்லலாம். அப்போ இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சின்ன ஒரு குறிப்பு. அபுல் வலீத் அல் பாஜி வந்து 474 மரணிக்கிறார். அவருக்கு நிறைய ஃபிக்ஹ் புத்தகங்கள் இருக்குது, அதே போல் அகீதா புத்தகங்கள் இருக்குது, நிறைய புத்தகம். அகீதா விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அஷ்அரியா சிந்தனை அவர்கிட்ட இருக்கிறதால ஃபிக்ஹ் புத்தகமெல்லாம் நிறைய இருக்குது. பிள்ளைகளுக்கு இந்த உபதேசத்தெல்லாம் பண்ணின பிறகு கூட அவர் ஒரு அதாவது புத்தகமும் எழுதுகிறார். அதாவது சுனனு சாலிஹீன் வ சனனுல் ஆபிதீன் அப்படின்னு. அதாவது சாலிஹீன்களுடைய வழிமுறை. ஏன்னா ஃபிக்ஹ் அகீதாலாம் இருக்குது, உங்களுக்கு தர்பியா கொடுக்குற மாதிரியான பழைய காலத்து அறிஞர்களுடைய தகவல்கள்லாம் உங்களுக்கு தேவை, எப்படி பண்பட்டார்கள்னு
ஒரு 400-500 கூற்றுக்கள் எல்லாம் தொகுத்து ஜுஹுத் மாதிரி உலகப்பற்றின்மை மாதிரி ஒரு புத்தகம் தொகுத்து சுனனு சாலிஹின் சனனுல் என்ன ஆபிதீன் என்ற ஒரு புத்தகம் என்ன செய்கிறார் எழுதிக்கிறாரு. அது வந்து PDF ஃபார்ம் என்ன செய்யுது அது இருக்குது. இப்போ அபுல் வலீத் அல் பாஜுரி அதாவது ஃபெமிலியை பற்றி அவர் இடையில இதில் என்ன செய்வார் சொல்லுவார். இவருடைய நிறைய புத்தகங்களை இப்ராஹிம் பாஜிஸ் அப்துல் மஜீத் என்றவர் நிறைய தஹ்கீக் பண்ணிக்கிறார் அவருடைய புத்தகங்கள். இந்த அதாவது வசியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நசீஹத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது சிலது வந்து நம்ம வளமையாக உள்ள அகீதா நூட்களோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். வளமையாக உள்ள அகீதா நூட்களை போல் அது சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அந்த உபதேசத்தை நம்ம படித்து முடிக்கணும். எப்படியாவது அதை படித்து முடிக்கணுன்ற அடிப்படையில் இதை நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் மொத்தமாகவே ஒரு 40 லட்சம் பக்கம் அட்டவணைகளை முன்னுரைகளெல்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பக்கம் தேவையான இடங்களில் மட்டும் நான் அரபை என்ன செய்கிறேன் நான் வாசிக்கிறேன். சில இடங்களில் நம்ம மொழிபெயர்ப்போடு என்ன செஞ்சிடலாம் நம்ம போய்விடலாம். இதை ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறார் சுருக்கி 12 பக்கத்தில் என்ன செஞ்சுக்கிறார் முக்தசராக சுருக்கி போட்டிக்கிறாங்க. அப்படி தான் சுருக்கி கடைசியில் இமாம் என்ன சொன்னோம் இல்லாமல் போய் 4 வரியிலேக்கு அந்த 4 வரியும் டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு டிரான்ஸ்லேட் பண்ணி வாய்ஸில் அனுப்பி என்ன அதுக்கு பிறகு என்னடி இல்லை அதாவது அது என்னத்துக்கு அந்த இமாம் மத்தனை எழுதினாரன்ட்டு இல்லை அதில் அவளுக்கு என்ன செஞ்சுருவாங்க லேசுப்படுத்துகிற பேரில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. சரியா ரைட். இப்போது அதாவது அபுல் வலீத் அல் பாஜி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறாங்க இதில் வந்து இருமையில் தான் வரும். இருமை என்று தமிழில் இல்லை சரியா அரபில் தான் என்னது இருமை இருக்குது தஸ்னியா இருமையில் தான் வரும். யா பனிய ஹதாக்குமல்லா வ அர்ஷதகுமா வ வஃபககுமா வ அசமகுமா வ தஃபத்தல அலைக்குமா எல்லாம் குமாண்டு வரதெல்லாம் நீங்கள் 2 பேரும் பிஹைர் துன்யா வல் ஆஹிரா வ வகாகுமா மஹ்தூரஹுமா பி ரஹ்மதிஹி. அதாவது யா பனி அதாவது எனது 2 பிள்ளைகளே அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், நல்ல வழியை காட்டட்டும், தௌஃபீக் செய்யட்டும், அல்லாஹ் உங்களை தவறுகளிலிருந்து பாதுகாக்கட்டும், இந்த உலக மறுமையுடைய சிறப்புகளை உங்களுக்கு தரட்டும், இந்த உலகத்துடைய மறுமையுடைய எச்சரிக்கைகளை விட்டும் அல்லாஹு தாலா தனது கருணையை கொண்டு உங்களை பாதுகாக்கட்டும். இன்னகுமா லம்மா பலகுதுமல் ஹத்தல்லதி கருப ஃபீஹி தஅய்யுனுல் ஃபுரூதி அலைக்குமா வ தவஜ்ஜஹ தக்லீஃபு இலைக்குமா வ தஹக்கக்து அன்னகுமா கத் பலக்துமா ஹத்த மன் யஃஹமுல் வஅத வ யதபய்யனு ருஷ்த் வயஸ்லுஹு லித்தஅல்லுமி வல் இல்ம் லஸிமனி அன் உகத்திம இலைக்குமா வசியத்தி. ரைட். அதாவது வாசிட்டு போகல சிந்தனை எங்கேயா செதறிச்சேன்னா என்ன செஞ்சிடும் இப்படி அந்த கம்மூஜ வாச்சிடுவோம். சரியா ரைட். இப்போ என்னடா இன்னக்குமா லம்மா பலக்துமல் ஹத் அல்லதி உங்களுக்கு ஃபர்துகள் எல்லாம் கடமையாகக்கூடிய அந்த காலப்பகுதியை நீங்கள் அடைந்த பின்னால் நீங்கள் கடமைகள் குர்ஆன் வசனங்கள்லாம் உங்களை நோக்கி நேரடியாக கடமைகளை பேசக்கூடிய அந்த நேரம் வந்துவிட்ட பின்னால் நான் உறுதி கொண்டேன் உங்களுக்கு நீங்கள் வந்து விளங்குகிற இடத்துக்கு வந்துட்டீங்க, உபதேசங்களை விளங்குகின்ற இடத்துக்கு நேர்வழியை புரிந்து கொள்கின்ற இடத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க வந்து விட்டீர்கள். படிப்பதற்கும் அறிவை தேடுவதற்கும் உரிய தகுதியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு விளங்கிட்டு அதனால் எனக்கு லஸிமனி அன் உகத்திமா இலைக்குமா வசியத்து என்ற வசியத்தை உங்களுக்கு சொல்வது எனக்கு கடமையாகிவிட்டது. வ உதுஹிர இலைக்குமா நசீஹத்தி என்ற நசீஹத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவது கடமையாகிவிட்டது. மஹாஃபத அன் தஹ்தரிமனி மனியத்துன் வலம் அப்லுக் முபாஷரத தலீமிக்குமா வ தத்ரீபிக்குமா வ இர்ஷாதிக்குமா வ தஃஹீமிக்குமா. எனக்கு மரணம் உண்டு வந்து விடலாம், உங்களுக்கு நான் உபதேசிப்பதற்கு முன்னால் அதாவது நசீஹத்து பண்ணுறதுக்கு முன்னால் வந்து விடலாம். நான் உங்களை நேரடியாக கற்பிக்கலை, உங்களுக்கு நேரடியாக பயிற்சி தரலை, உங்களுக்கு நேரடியாக நான் என்ன செய்யலை அதாவது விளக்கங்களை தரலை. அதனால் ஒரு வசியத்தை நசீகத்தை நான் என்ன செய்யணும் என்ன அறிஞர்கள்டா அவங்க பல இடங்களுக்கு பிரச்சாரம் படிப்பு தேடுதல்னு போய்கொண்டே இருப்பாங்க. வீட்டுடைய விஷயங்களில் கல்வி விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த முடியாமல் இருந்திருக்கும். அதே போல் ஃபைன் அன்ச அல்லாஹு தஆலா ஃபில் அஜல் அல்லாஹு தாலா காலத்தை போட்டு வைப்பான்னு சொன்னால் ஃபஸ யக்ஸுரு நுஸ்ஹு வ தஅலீமு வல் இர்ஷாது வ தஃஹீம். உங்களுக்கு நான் என்ன செய்வேன் உபதேசம் கற்பித்தல் வழிகாட்டல் விளங்கப்படுத்தல் எல்லாமே நான் உங்களுக்கு செய்து தருவேன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் எனது தௌஃபீக் எல்லாம் இறைவனை கொண்டே தான். அலைஹி தவக்கல்து வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். நான் அவன் மீதே தவக்குல் வைக்கிறேன், தவக்குல் வைக்கின்றவர்கள் அவன் மீதே தவக்குல் வைக்கட்டும். பியதிஹி குலூபுக்குமா வ நவாசிக்குமா அவனது கையிலே தான் உங்களது இதயங்களும் இருக்கின்றன, உங்களது முன்னற்றி ரோமங்களும் என்ன செய்கின்றன இருக்கின்றன. وَإِنْ حَالَ بَيْنِي وَبَيْنَ ذَلِكَ مَا أَتَوَقَّعُهُ وَأَظُنُّهُ مِنْ اقْتِرَابِ الْأَجَلِ சில வேளை நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வதற்கு முன்னால் எனக்கு வந்து அஜல் வந்து விட்டால் மரணம் வந்து விட்டால் வன்கிதாயில் அமல் எதிர்பார்ப்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டால் ஃபஃபீமா ருசுமுஹு மின் வசியத்தி வ உபையினுஹு மின் நசீஹத்தி மா இன் அமில்துமா பிஹி தபத்துமா அலா மின்ஹாஜி ஸலஃபிஸ் ஸாலிஹ் வ ஃபுஸ்துமா பில் மத்ஜரிர் ராபிஹ் வ நில்துமா கைர துன்யா வல் ஆஹிரா.
அதாவது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தணும், படிப்பிக்கணும், தாலீம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியதற்கு முன்னால் எனக்கு மரணம் வந்து விட்டால், நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த வசியத்திலே நசீகத்திலையும் நீங்கள் எப்படி உறுதியாக இருக்கணும், என்ன மாதிரி காலத்தை கொண்டு போக வேண்டும், எப்படி இல்ம தேடணும் என்ற எல்லாம் போதுமானதை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இந்த வசியத்தில் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் அதை பிடிச்சி அதை கடைபிடித்தீங்கன்னு சொன்னால் லாபமான ஒரு வியாபாரத்தை நீங்கள் என்ன செய்ய வெற்றி அடைந்து கொண்டீர்கள் என்ற அர்த்தம். மறுமையுடையும் இம்மையுடையும் நலவுகளை நீங்கள் என்ன செய்வீர்கள், அடைந்து கொள்வீர்கள். வ அஸ்தௌதி அல்லாஹ் தீனக்குமா வ துனியாக்குமா, உங்களது தீனையும் துனியாவையும் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், ஒப்படைக்கிறேன். வ அஸ்தஹ்ஃபிதுஹு மஆஷக்குமா வ மஆதக்குமா, உங்களை இந்த உலக வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் அவனிடத்திலே பாதுகாக்குமாறு நான் கேட்கிறேன். வ உஃபவ்விது இலைஹி ஜமீஅ அஹ்வாலிக்குமா வ ஹுவ ஹஸ்பி ஃபீக்குமா வ நிஅமல் வகீல், உங்களது எல்லா நிலைமைகளையும் அவனிடத்திலேயே ஒப்படைக்கிறேன், அவனே உங்கள் விஷயத்தில் எனக்கு போதுமானவன். வ நிஅமல் வகீல், பொறுப்பு சாட்டுகின்றவன் சிறந்தவன். இதில் விளக்கம்னா கொஞ்சம் நிறைய பகுதியில் சொல்லலாம். நீங்கள் கேட்கக்கூடிய, விளங்கக்கூடிய, படிக்கக்கூடிய வயசை அடைந்து விட்டீர்கள் என்று ஒரு தந்தை சொல்கிறதுக்கு தந்தைக்கு ஒரு விளக்கம் போதெல்லாம் என்ன செய்யணும், இருக்கணும். இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுக்கு எந்த வயசில் புள்ள விளங்குவான், எந்த வயசில் படிப்பான் அப்படியெல்லாம் தெரியும். அதில் ஒரு 3 பிள்ளையை பெற்றிருந்தாங்கன்னு வைக்கல, முதலாவது பிள்ளைய மாதிரியே 2வது பிள்ளையை டீல் பண்ணி கண்டிப்பான். முதலாவது பிள்ளையோட வயசெல்லாம் விளங்கு, 6 வயசு 5 வயசு 4 வயசு. இந்த 2வது பிள்ளையோட வயசு வந்து அவனுக்கு கம்பேர் பண்ண தெரியாமல் இருக்கிறதால அவனுக்கு இவனுக்கு நேரத்தோடையெல்லாம் விழுந்துடும். யாருக்கு 2வது அவனுக்கு அடிக்கடியெல்லாம் என்ன செஞ்சிடும், விளக்கம் என்றது என்ற பகுதி என்ன செய்யும், இல்லாமல் இருக்கும். நீங்கள் விளங்கக்கூடிய வயதை அடைந்து விட்டீர்கள், அதாவது அறிவுக்குரிய வயதை அடைந்து விட்டீர்கள், அதனால் என்ற உபதேசம் உங்களுக்கு பயனளிக்கும், உங்களுக்கு வாஜிபாகக்கூடிய நேரம் என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது என்று சொல்லி இந்த உபதேசத்தை என்ன செய்கிறார், ஆரம்பிக்கிறார். இல்லை சின்ன சின்ன தலைப்பு போட்டுக்கிறார். அது வந்து அவர் போட்ட தலைப்பு, யார், இந்த தஹ்கீக் பண்ணுறவர் போட்ட தலைப்பு. லா அஹத அன்சஹ்லில் வலத் மின் வாலிதிஹி, இந்த உலகத்தில் பிள்ளைக்கு தந்தையை விட வேறு யாராலும் நலவு நாட முடியாது. தந்தையை விட வேறு யாராலும் நலவு நாட முடியாது. எவ்வளோ பெரிய ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஸ்கூலை கட்டி காத்த பிரின்சிபலாக இருந்தாலும் சரி, உலகத்துக்கே பலரை படிப்பிச்சவராக இருந்தாலும் சரி, தந்தையோட இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா சில ஆசிரியமாக இருக்கிறாங்க, அவங்க படிப்பிப்பாங்க, அதே நேரம் நீங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுப்பீங்க, ட்ரெஸ் கொடுப்பீங்க. நாங்கள் தானே உங்களோட பிள்ளை கல்வி கொடுக்குறோம், உங்களை விட பிள்ளைக்கு நாங்கள் தான் என்ன மிக முக்கியமானவர்கள்னு சொல்லக்கூடிய பார்ப்போம். வாப்பாவை விட என்ன உலகத்தில் யாரும் பிள்ளைக்கு விதிவிலக்காக இருக்கலாம், ஆனால் பிள்ளைக்கு நலவு நாடக்கூடியவர் யாரை நீங்கள் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. வா அலமா அவர் சொல்கிறார் அதில், அல்லாஹ் அஹத அன்சஹ் மின்னி லக்குமா, என்னை விட உங்களில் வந்து ஒரு நலவு நாடக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். வலா அஷ்வக மின்னி அலைக்குமா, உங்களுடைய எதிர்காலம் அன்றாட நலவுகளில் மிகவும் அஞ்சக்கூடியவனாக என்னை தான் நீங்கள் என்ன செய்வீங்க, காண்பீர்கள். அன்னஹு லைஸ ஃபில் அர்லி மன் ததீபு நஃப்ஸி ஐயஃப்துல அலைய கைருக்குமா, அதாவது எனக்கு மேலே வளரணும், எனக்கு மேலே நீ வந்து என்ன அதை முன்னேறணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு உள்ளமாக என்னை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாய், ஒன்றில் காண மாட்டேன். மற்றவங்களும் பொறாமைப்படலாம், வளரக்கூடாதுன்னு நினைக்கலாம். தந்தை நினைப்பார் தன்னை விட நல்லா வரணும் என்று நினைப்பார். வலா அர்ஃபு ஹாலன் ஃபி அம்ரி துன்யா, அதாவது அம்ரி தீன் வ துன்யா சிவாக்குமா, எனக்கு இந்த உலகத்தில் மிக முக்கியமானதாக எது இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு என்ன மிக உயர்ந்த தரமானவர்களாக இருக்கிறீர்கள். எனவே தந்தை ஒரு பிள்ளைக்கு உபதேசம் பண்ணுறது மிக முக்கியம். காரணம், தந்தை தான் மிகவும் கவனமாக என்ன செய்வார், பிள்ளைகளில் இருப்பார் என்பது. தந்தைக்கு கட்டுப்படுவது கடமை. அகல்லுமா யூஜிபு தாலிக அலைக்குமா அன் துஸ்பிஹா இலா கவுலி, அதாவது என்ற வார்த்தைகளை கேட்பது உங்களுக்கு கடமை, அல்லது வான் துஸ்ஹியா இலா கவுலி, என்ற வார்த்தைகளை, அதாவது என்ற வார்த்தைகளை நீ செவிமடுத்து என்ன செய்யுங்க, கேளுங்க. இப்போ உங்களுக்குள்ள வாஜிபில் என்ற வார்த்தைகளை செவிமடுத்து கேளுங்க. ஓ தத்தா இலா பிவாதி, என்ற உபதேசங்களில் நீங்கள் பயன்பெறுங்கள். நான் சொல்லக்கூடிய இர்ஷாது, அதாவது வழிகாட்டல்கள், இவைகளை கொஞ்சம் விளங்க எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஓ தத்தையக்கன அந்நிலம் அன்ஹக்குமா அன் ஹைர், உறுதியாக நில்லுங்க. உங்களை நான் வந்து எந்த ஒரு நலவையும் உங்களை விட்டு நான் என்ன செய்யலை, தடுக்கவில்லை. எந்த ஒரு தீமையும் நான் உங்களுக்கு என்ன செய்யலை, இதில் ஏவவில்லை. உங்கள் 2 பேரும், அதாவது தஸ்லுக்கா சபீல் எல்லாத்தையும் நஹஜ்துஹா, நான் எந்த பாதையில் பண்ணித்தேனோ அதே பாதையில் நீங்கள் என்ன செய்யுங்கள், பயணியுங்கள். ஒத்த தமத்தல் அல் ஹால் அல்லத்தி என்னது மசல் துஹா, நான் எந்த வழிமுறையை பின்பற்றி நடந்தேனோ அந்த வழிமுறையை நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றி நடங்க. எந்த நலவையும் நான் தடுக்கலை, உங்களுக்கு எந்த தீமையும் என்ன செய்யலை நான் உங்களுக்கு இதில் உபதேசத்தில் ஏவவில்லை சொல்லிவிட்டு, இப்போ முதலாவது பிள்ளைக்கு ஒரு முன்னுரையே சொல்கிறார். பிள்ளைக்கு உட்கார்ந்து உபதேசம் பண்ண டைமில் ஒரு கொஞ்சம் மனசை வந்து தயார்படுத்தி உபதேசம் பண்ணுறவரை பற்றியான ஒரு மன உணர்வை பிள்ளைக்கு ஏற்படுத்துறது நல்லதுன்னு இந்த உபதேச முறைகள்லேருந்து நாங்கள் படிச்சுக்கிட்டோம். ஏன்னா சில பெற்றோர்களுடைய உபதேச முறை எப்படின்னா அவரை கெட்ட வந்து நிரூபிச்சுட்டு தான் உபதேசமே ஆரம்பிக்கும். நான் வந்து இப்போ அட்வைஸ் பண்ண போகிறேன், இதை கேட்டுனா உனக்கு ஃப்யூச்சர் என்ன இல்லைண்டா இதை வச்சுக்கிறேன் பார்த்துக்க அப்படின்னு
ஒரு தடி கிடி எதாவது வச்சு அதை ரவுடி சேர்த்த சொல்லி தான் நசீஹத்தை என்ன செய்கிறது பிள்ளைக்கு ஆரம்பிக்குது. அப்போ பிள்ளை வந்து அந்த ஒரு உள்ளம் வந்து தயாரான நிலையில் உபதேசம் என்ன செய்யாது, இருக்காது. அப்போது அதை சொல்லி முடிச்சுட்டு முதலாவது குடும்பத்தை பற்றியான அறிமுகத்தை என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். எப்பயும் பாரு, இப்னு ஜௌஸி என்ன செஞ்சார், நாங்கள் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொன்னார். இவருக்கு குடும்பத்தையும் தெரியாது, இவருக்கு குடும்பத்தையும் தெரியாது, அப்பாவை தெரியாது, வாப்பா தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது. ஏதாவது பெருமைக்கு 4 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுப்பாங்களே தெரியும். பிள்ளைக்கு உபதேசம் செய்கிற அளவுக்கு குடும்பத்தை பற்றி தெரியாது. ஆனால் உலக வரலாறு எல்லாத்தையும் படிச்சிக்குது. இவரோட வரலாறு இவருக்கு என்ன தெரியாது. இப்போ இவர்லையும் அவர் என்ன செய்கிறாண்டா, வா அலம் அறிந்து கொள்ளுங்கள், அன்னனா அஹ்லு பைத்தின் லம் யஹ்லு பிஃபத்லில்லாஹி மன்தஹா இலைனா மின்ஹு மின் சலாஹின் வ ததையுனின் வ அஃபாஃபின் வ தசாவுன். நாங்கள் அதாவது மார்க்கம், பேணுதல், கட்டுப்பாடு, தீன், கடைசி நாள் வரைக்கும் எங்களோட குடும்பம் எப்படி இருக்குதோ இது வரைக்கும், அதை இந்த நாள் வரைக்கும் இவைகளை விட்டு விடாத ஒரு குடும்பம் நாங்கள். எங்களோட ஃபேமிலி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வாழ்ந்திக்கிறோம். அப்போ அந்த ஒரு தரமான உணர்வு அவனுக்கு என்ன செய்யணும், வரணும். அவனுடைய உபதேசத்திலேயே வாப்பை வந்து ஒரு வழி பண்ணின ஆள் தான் ஆரம்பத்தில், நம்மளும் அதே வழியில் போவோம் அப்படின்ற மாதிரியான சிந்தனையை நினைக்கக்கூடாது. பிள்ளைக்கு என்ற அளவுக்கு நல்ல பகுதிகளை என்ன செய்யணும், சொல்ல பார்க்கணும். அப்போ சொல்கிறார், ஃபகான பனு அய்யூப் இப்னு வாரிஸ் அஃபல்லாஹு அன்னா அன்ஹும் அஜ்மாயின். அதாவது அவங்க யாருண்டா அய்யூப் இப்னு வாரிஸ், அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள். அப்போ சொல்லிவிட்டு அந்த பரம்பரையில் வந்து ஜத்துனா சாத், எங்களுடைய பாட்டனார பேர் என்ன, சாத். சும்மக்கான பனு சாத். அப்போ அந்த சாத் வழியாக பனு சாத், அப்பா வந்து சாத், அவருடைய அதாவது பாட்டனார், அதாவது போய் நிற்கிறது அய்யூப் இப்னு வாரிஸ், தந்தையுடைய ஜத்துனா சாத், எங்களுடைய அதாவது பாட்டனார் வந்து சாத். சும்மக்கான பனு சாத், பொறவு பனு சாத். அப்படின்னா சாதுடைய பிள்ளைகள் சுலைமான், ஹலஃப், அப்துல் ரஹ்மான், அஹ்மத். சுலைமான், ஹலஃப், அப்துல் ரஹ்மான், அஹ்மத் இதெல்லாம் அப்பாமார்கள். அதாவது ஜத்துனா சாத். அதுக்கு பின்னால் அந்த யாருடைய அதாவது இந்த சகோதரர்களை இவர் சொல்கிறாருண்டா, தன்னுடைய சகோதரர்களை சொல்லலை, தன்னுடைய வாப்பாவுடைய சகோதரர்களை என்ன செய்கிறாரு சொல்கிறார். இதில் உள்ள சுலைமான் வேறு, சரியா, சுலைமான், ஹலஃப், அப்துல் ரஹ்மான், அஹ்மத். அதுக்கு பின்னால் இந்த ஹலஃபுடைய பிள்ளையாகத்தான் அதான் இவர் வார யார், சுலைமான் இப்னு ஹலஃப் அபுல் வலிதல் பாஜி அவங்க வராங்க. அப்போது இது வந்து பாட்டனார், அவருடைய பாட்டனார் சாது, அப்புறம் அவங்களோட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை ஹலஃபுடைய பிள்ளையாக இவர் வரா. இவருடைய பேர் என்ன, சுலைமான். இவருடைய பேர் சுலைமான், ரைட். அப்போ இந்த சுலைமானுடைய சகோதரர்கள் தான் அவருக்கு ஆமாம்களாக வருவாங்க. யாருக்கு, பிள்ளைக்கு, அபுல் காசிமுக்கோ அபுல் ஹசனுக்கோ, அதாவது தந்தை வழி சகோதரர்களாக வாரது சுலைமானுடைய சகோதரர்கள். அந்த பேர் இதில் என்ன செய்யலை, அவர் சொல்லலை. வக்கான அவுஃபர் அஸ்ஸலாஹி ஒ ததையுன் ஒ தவர்ரு ஒ தஅபுத் ஃபி ஜத்திக்கும் ஹலஃப். அதாவது வக்கான அவுஃபர் உஸ்ஸலா, சலாஹில் மார்க்க இதில் வந்து பற்றில், பேணுதலில், வணக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் நிரப்பமாக இருந்தது யாருன்னா உங்களோட பாட்டனார் ஹலஃபில், பிள்ளையுடைய பாட்டனார் ஹலஃப், இவருடைய தந்தை ஹலஃபில் தான் இருக்கிற மார்க்கப்பட்டிலேயே அதிகமான தீனோட அறிவோடு உள்ள ஃபேமிலியாக அவர் என்ன செஞ்சார், இருந்தார். கான மஅ ஜாஹிஹி வஹாலிஹி வத்திசாஇ துனியாஹு முன்கபிதன் அன்ஹா. அவருடைய பிஸ்னஸ்ஸு நல்ல வசதியானார், சரியா. அவருடைய அந்தஸ்து, நிலைமை, உலகம் அவருக்கு விசாலமாக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவர் வந்து உலகத்தை அனுபவிப்பதிலும் அதை வந்து அதன் பக்கம் என அதாவது ஈடுபடுவதிலும் கொஞ்சம் சுருக்கமானவராக அவர் இருந்தார், சுருங்கியவராக இருந்தார். சும்மா அக்பல் அல் இபாதா வல் இஅ்திகாஃப் இலான் தூஃபி ரஹ்மஹுல்லாஹ். இபாதத்திலையும் இஅ்திகாஃப்லையும் இருக்கக்கூடியது தான் மௌத்தாகின்ற வரைக்கும் யார், பாட்டனார். அப்படி தான் பாட்டனார் இருந்தார். அப்போ பாட்டனாரை பற்றி என்ன செய்கிறார், பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறார். இப்படி தான் என் பாட்டனார் இருந்தார். பாட்டனாருக்கு முன்னால் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, அவருடைய தந்தை சாதை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு. சாது கொண்டு போய் எங்கே ஜாயின் பண்ணுறாரு, அதாவது பனு அய்யூப், சரியா, அதில் கொண்டு போய் பனு அய்யூப் இப்னு வாரிஸில் கொண்டு போய் அதை இணைக்கிறார். இது பரம்பரைகளை பற்றி நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து அப்பாட பேர் கூட என்ன, நம்ம மிஞ்சி போனால் அப்பாட பேர் கூட தெரியாது. அப்பாவை பற்றி ஒரு அப்பாவை தாண்டி ஒரு பாசமோ அன்போ உலகத்துலன்னு அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஆனால் இவருக்கு ஆசை என்னென்னா, இவருடைய பரம்பரையை இவருக்கு துவா கேட்கணும். இவர் பாட்டனார் துவா கேட்குறது இல்லை. இவருடைய ஆசை இவருடைய பரம்பரை ஃபுல்லாக நல்ல முறையில் இருக்கணும், அவங்க துவா கேட்கணும். 3வது பரம்பரையை தாண்டக்குள்ள அவன் சொந்தக்காரனே நம்ம நினைக்கிற ஃபீலிங்கில் இல்லை இப்போ, சரியா. அதாவது எங்களோட அப்பட வாப்பாய்க்கிறார் தானே, அவன் நம்மளோட ரிலேஷனுக்குள்ளே வருவார்ன்ற சிந்தனையே என்ன இல்லை. அப்போ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தை என் பேரண்ட பிள்ளை எனக்கு துவா கேட்க முடியும் எப்படி நினைக்கிறது, நினச்சி பாருங்க பாப்போம். அது 3 சந்ததிக்காங்கள, அது வந்து வேறு குடும்பம் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை பூக்கிறேன். ஆனால் அரபுகள்கிட்ட அப்படி இருக்கல, இந்த மாதிரி இருக்குது. வாப்பா பற்றி சொல்கிறார், இப்படி தான் என்ன செஞ்சார், ஹலஃப் இருந்தார் அப்படின்ட்டு. இஹ்வத்துல் முஅல்லிஃப், இப்போ ஆசிரியருடைய சகோதரர். சும்மக்கான பனு ஹலஃப் அம்மா குமா, அதாவது பொறு பனு ஹலஃப், அதாவது பனு ஹலஃபுடைய பிள்ளைகள், அதாவது அம்மா குமா அலியுன் வ உமர், உங்களுடைய அதாவது வாப்பாவுடைய சகோதரர்கள்.
அலி வ உமர் வ அபூகுமா சுலைமான், உங்களோட தந்தை சுலைமான், வ அம்மாக்குமா முஹம்மது வ இப்ராஹிம், மொத்தம் 5 பேர். அப்படி தானே? மொத்தம் 5 பேர். ஒன்று அலி, உமர், அடுத்தது முகமது இப்ராஹிம், நடுவில் சுலைமான், இவர். அப்போ மொத்தம் 5 பேர். 5 பேரில் இப்போ அலியும் உமரும், அடுத்தது முகமதும் இப்ராஹிம். சும்மா ஒரு ஞாபகத்தை வச்சுன்னா முகமது இப்ராஹிமோட பேரை உங்களுக்கு லேசாக ஜாயின் பண்ணிக்கலாம். அலி உமரே ஹிலாபத்தால் என்ன செய்யலாம்? ஜாயின் பண்ணிக்கிறேன். நடுவில் சுலைமான் இஸ்லாம். சரியா? இப்போ சுலைமான் அப்படி வச்சு, அதாவது அலி, உமர், சுலைமான், முகமது இப்ராஹிம். இது இப்போ 2 நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இருக்கணும் மட்டும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு நம்ம ஞாபகம் இருக்கணும்னா அதை வச்சுக்கிறோம். ஃபலம் யகுன் ஃபி அமாமிக்குமா இல்லா மஷ்ஹூரும் பில் ஹஜ்ஜி வல் ஜிஹாதி வஸ் ஸலாஹி வல் அஃபாஃப். உங்களுடைய அந்த தந்தை வழி சகோதரர்களை, பெரிய தந்தை சிறிய தந்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஹஜ்ஜில், ஜிஹாதில், மார்க்கப்பட்டில், பேணுதலில் எல்லாவற்றிலும் பிரபல்யமாக தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அதாவது தீனால் அறியப்பட்டார்கள். ஹத்தா தூஃபிய மின்ஹும் அலாதாலிக்க அஃபல்லாஹு அன்ஹும் அன்ஹும். அதாவது மரணித்தவர்கள் அதிலேயே மரணிக்கின்ற அளவில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதில் அறியப்பட்டவர்கள், இந்த ஜிஹாதில் உள்ளவங்கள்லாம் இருந்தார்கள். வகஅன்னனி லாஹிகும் பிஹிம் வவாரிதுன் அலைஹிம். நானும் அதுபோல அவர்களோடு இணைந்தவன் போல இருக்கிறேன். அவர்களுக்கு என அவர்களுடைய இதில் வந்து நானும் பயணிப்பவன் போல இருக்கிறேன். வயசீருல் அம்ரு இலைக்குமா. இதுக்கு பின்னால் எனது காரியம் உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? சேரப்போகிறது. அந்த நசபை வந்து என்ன செய்கிறாரு? இல்மியத்தா கொண்டு வந்து என்ன செய்கிறார்? சேர்க்கிறார். வயசீருல் அம்ரு இலைக்குமா. பிறகு காரியம் உங்களுக்கு வருது. அதாவது அபுல் ஹசனுக்கும் அபுல் காசிமுக்கும், அபுல் ஹசன் முஹம்மத், அபுல் காசிம் அஹ்மத். ஃபலா தாஹுதா கைர சபீலிஹிம். எனவே அவங்களோட பாதை அல்லாத வேறு வழிகளில் போயிட வேண்டாம். ஒலா தர்லையா கைர அஹ்வாலிஹிம். அவங்களோட வழி அல்லாத எந்த ஒரு நிலைகளையும் நீங்கள் உங்களுக்கு பொருந்தி கொள்ள வேண்டாம். ஃபைன் இஸ்ததும ஜியாதா. உங்களுக்கு இன்னும் அதிகமாக அவங்களை விட அதிகமாக போக முடியும் என்றால் ஃபலி அன்ஃபுசிக்குமா துமஹிதான். நீங்கள் வந்து என்னது உங்களுக்காகவே நீங்கள் என்ன செய்றீங்க? அப்போ அந்த வழிகளை சமைத்து கொள்கிறீர்கள். வலஹா தபனியான். அதற்காகவே நீங்கள் என்ன செய்றீங்க? கட்டி எழுப்புகிறீர்கள். வ இல்லா ஃபலா துகஸ்ஸிர அன் ஹாலிஹிம். அப்படி உங்களால் அதிகமாக முடியவில்லை என்றால் அவங்களை விட குறைஞ்சிட வேண்டாம், அவர்களை விட குறைந்து விட வேண்டாம் இந்த மார்க்க விஷயத்தில் சொல்லிவிட்டு ஃபேமிலி ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் அந்த சொன்ன பின்னால் அடுத்த பகுதிக்கு போகிறாரு. அதில் வந்து ஈமான், இறைவனை ஈமான் கொள்ளுதல் சம்பந்தமான அந்த உபதேசங்களை என்ன சொல்லி, இப்போ இதில் வந்து முக்கியமாக நாங்கள் என்னென்னா உபதேசம் பண்ணுற சந்தர்ப்பத்தில் இப்போ சிலர் வந்து அப்துல் அசீஸ் ராஜி இதுக்கு விளக்கம் ஒன்று எழுதிக்கிறார். ஆனால் அந்த உபதேசம் பண்ணுற சந்தர்ப்பத்தில் இப்போ அவர் ஈமான் பில்லா, நான் உங்களுக்கு அல்லாவை நம்புது ரெண்டு வசியத்து பண்ணுகிறேன். அவர் ஷரஹில் என்ன செய்கிறாருன்னா அல்லா யஹ்ஃபதுஹு தௌஹீத் என்றா என்ன, ஈமான் என்றா என்னன்னு அந்த பகுதியை என்ன செய்கிறாரு? ஒரு 3-4 பக்கத்துக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷரஹில் அது என்ன தேவையில்லை. ஏன்னா இங்கே நாங்கள் என்ன எடுக்க நினைக்கிறோம்னா அவர் என்னென்ன நசியத்து பண்ணினாருன்னு அந்த சுருக்கத்தை தான் நம்ம எடுக்க என்ன செய்கிறோம் நினைக்கிறோம். எனவே இதில் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஈமானும் அந்த ஈமானுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லி சில குர்ஆன் யா பனி இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நான் உங்களுக்கு செய்யக்கூடிய வசியத்தை என்னென்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் தன் பிள்ளைகளுக்கு செய்த வசியத். அதான் முதல் வசியத்தை தான் ஈமானுடைய வசியத். யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த தீனை அதாவது தேர்ந்தெடுத்திருக்கிறான், நீங்கள் முஸ்லீம்களாகண்டி என்ன செய்ய வேண்டாம்? மரணிக்க வேண்டாம். பக்ரா 132. ஏண்டா பிள்ளைக்கு செய்கிற மெயினான உபதேசத்தை அதை உண்டாயிருக்கணும். இன்கேஸ் அந்த புள்ள வந்து நம்ம சொன்ன உபதேசங்கள் எடுக்காமல் கெட்டு போனாலும் இறுதி நிலையில் இஸ்லாத்தை அவன் விடக்கூடாது என்ற ஒரு அடிப்படையாவது அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும். நாளை மறுமையில் சேருவதற்கு அந்த இஸ்லாமும் தௌஹீத் தான் எங்களுக்கு என்ன செய்யும்? வழியாக இருக்கும். வன்ஹாக்குமா அம்மா நஹா அன்ஹு லுக்மான் இப்னா. லுக்மான் தண்ட பிள்ளைக்கு தடுத்ததை உங்களுக்கு நான் தடுக்கிறேன். அங்கே யக்கூபு இப்ராஹிமே பிள்ளைகளை கொண்டு சொல்கிறாரு. இங்கே லுக்மான் தண்ட பிள்ளைகளுக்கு தடுத்து உங்களுக்கு நான் தடுக்கிறேன். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அதாவது அருமை மகனை நீ இணை வைக்க வேண்டாம். ஷிர்க் என்பது என்னது? மிகப்பெரிய அநியாயம். சூரா லுக்மான். நான் இந்த விஷயத்தை என்ன அதை உங்களுக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்கிறேன். உங்களை இந்த உக்கர்ரு ஹர்சன் ஆர்வத்தில் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். இந்த மார்க்க விஷயத்தில் நீங்கள் பற்றோடு இருந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்தில் உலகம் ஏதாவது ஒன்று வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மார்க்கத்திலேருந்து இறக்கிவிடக்கூடாது. உங்களுடைய உயிர்களுக்கு கூட அந்த தீனுக்காக என்ன செஞ்சுருங்க, நீங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருங்கள். அப்போ ஃபக்கைஃப பிந்து அதாவது வப்துலா தூனஹு அர்வாஹக்குமா ஃபக்கைஃப பிதுன்யாக்குமா இன்னஹு லா யன்ஃபஉ கைரும் பஅதஹுல் குலூது ஃபின். அதாவது உங்களோட உயிர்களே நான் கொடுக்க சொல்கிறேன். அப்போ உலகத்தை நான் என்ன சொல்வேன்? உயிர்களே கொடுக்கறது ரெடியாக இருங்க மார்க்கத்துக்குண்டா உலகத்தை மார்க்கத்துக்காக என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க. ஏண்டா ஃபஇன்னஹு லா யன்ஃபஉ கைருன் பஅதஹு அல் குலூது ஃபின்னார். அதாவது எந்த ஒரு ஹைரும் உங்களுக்கு பிரயோசனம் இல்லை.
அதுக்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்க போகிறது நிரந்தர நரகமாக இருந்தால். வலா யதுர்ரு தைருன் பஅதஹுல் குலூது ஃபில் ஜன்னா, எந்த தீங்கும் உங்களுக்கு பாதிக்க போகிறதில்லை, அதுக்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கிறது நிரந்தர சொர்க்கமாக இருந்தால். சரியா? அதனால் பாதிப்புகளை பற்றி கவலைப்படாதீங்க, சொர்க்கம் தான் உங்களுக்கு இறுதி என்றால். ஹைர்களை பற்றி நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நரகம் தான் உங்களுக்கு இறுதி என்றால். ஒமையபுத்தகை ஹைர் அல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பலமின், இஸ்லாம் அல்லாத ஒன்றை யார் அதாவது மார்க்கமாக எடுக்கிறாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், அவர் மறுமை நாளில் நஷ்டவாளிகள் ஒருவராக இருப்பார். ஆல இம்ரான் 85. இது முதலாவது. ரஜா உல் ஜன்னா லிமன் ஆமன பிஹாதத்தீன், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு சொர்க்கம் என்பது என்னது, அதாவது ஒரு ஆசை வைக்கப்படக்கூடிய ஒன்று. இந்த மார்க்கத்தை தீன் எவ்வளோதான் என்ன இருந்துட்டாலும் அந்த மார்க்கத்தில் இருக்கிறான் என்பதனால் அவனுக்கு இந்த சொர்க்க ஆசை என்பது செய்யும், அதோட இணைந்திருக்கக்கூடிய ஒன்று. அப்படி என்று சொல்லி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது ஃபைன் மித்துமா அலா ஹாத தீன் இல்லது இஸ்தஃபாஹு அல்லாஹு வஹ்தாரஹு வஹர்ரம மா சிவாஹு ஃபஅர்ஜு அன் நல்தகி ஹைது லா நகாஃபுஹு ஃபுர்கா லா நகாஃபு ஃபுர்கா வலா நதவக்கவு இஸாலா வயஅலமு அல்லாஹு ஷௌகி இலா ذلك وحرصي عليه كما يعلم إشفاق من أن تزل بأحدكما قدم أو تعدل به فتنة فيحل عليه من سخط الله تعالى ما يحله دار البوار ويوجب له الخلود في النار. அதாவது நீங்கள் இந்த தீன்லேயே மரணிச்சிங்கன்னு சொன்னால், இந்த தீனையே நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால், அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்த இந்த தீன்லேயே மரணித்தீர்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் ஆசை வைக்கிறேன், நாங்கள் பிரிவை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லாமல் போகிறத பற்றி நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நாளை மறுமையில் நம்ம என்ன செய்யலாம், தீனில் நீங்கள் மரணித்தா எல்லாரும் சந்தித்து கொள்ளலாம். இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் எவ்வளோ பேரார்வமாக இருக்கிறேன், எவ்வளோ அச்சத்தோடு இருக்கிறேன். ஏதாவது ஒரு ஃபித்னாவில் நீங்கள் தவறிவிடக்கூடாது, அல்லது உங்களுக்கு ஏதாவது என்ன உங்களோட பாதம் சறுக்கிவிடக்கூடாது என்பதில் நான் எவ்வளோ கவனமாக இருக்கிறேன் என்பதை யார் தெரிந்தவன், அல்லாஹு தாலா அறிந்தவன். அப்படி ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னால் அது உங்களுக்கு என்ன செய்யும், இறைவனுடைய கோபத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். உங்களுக்கு நரகத்தில் நிரந்தர நரகத்தை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்து சேர்த்து. ஏன்னா மார்க்கத்தோடு வெளியாகி நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஃபலா யல்தகி மஅல் முஃமினீன மின் ஸலஃபி, எனவே அவங்களோட குடும்பத்தில் அதுக்கு முன்னால் ஈமான் கொண்டவர்கள் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களை அவர் எப்பொழுதுமே என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாத ஒரு நிலை உண்டாகிவிடும். வலா யன்ஃபஉ ஸாலிஹூன மின் ஆபாஇஹி யௌம லா யுக்னி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி, அவங்களோட குடும்பத்தில் முன்னோர்களில் எந்தெந்த சாலிஹான மக்கள் போனாங்களோ அவங்க எந்த பிரயோசனம் இவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க, நீங்கள் அந்த நிலைமையில் மரணித்தால் என்று சொல்லிட்டு அதை வலா யௌம லா யுக்னி வாலிதுன் அம் வலதிஹி, எந்த பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு தேவையை தந்தை நிறைவேற்ற முடியாத அந்த நாளில், வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி, எந்த ஒரு பிள்ளையும் தன் பெற்றோருக்கு எதையும் செய்துவிட முடியாத அந்த நாளில் எந்த பிரயோஜனம் உங்களுக்கு கிடைக்காது, அந்த தீனை விட்டுட்டீங்கன்னு சொன்னால். ஏன்னா முதலாவது தீனில் நீங்கள் என்ன செய்ய, உறுதியாக இருந்து விடுங்கள் என்ற வசியத்தை நான் இங்கே ரெண்டாக பிரித்து கொள்கிறேன். ஒன்று உங்களுடைய ஷரியா, உங்களுடைய மார்க்கம், அது சம்பந்தமான சில தெளிவுகளை நான் சொல்கிறதுக்கு. இன்னொன்று உங்களுடைய துன்யா விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை சொல்வதற்கான வசியத்தை ரெண்டாக பிரித்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கின்னு போகிறார். அதாவது எல்லா அறிஞர்கள்ட்ட நூலை நீங்கள் பார்க்கலாம்னா அந்த அக்கீதா விஷயத்தை அடிப்படையாக சின்ன சொல்லியிருப்பாங்க. முதலாவது நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், மலக்குமார்களை ஈமான் கொள்ளணும், வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், தூதர்மார்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய ஷரியத் அதாவது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்த ஷரியத்துக்களை ஈமான் கொள்ள வேண்டும். அதில் எந்த ஒன்று அதாவது இவைகளில் எந்த ஒன்று குறை வச்சுட்டையும் நீங்கள் எந்த அமல் செஞ்சாலும் என்ன செய்யாது, அது பயனளிக்க போவதில்லை. அதுக்கு பின்னால் குர்ஆனை பேணி நடத்தல், அதில் என்ன செய்கிறது, அமல் செய்கிறது, அதில் மனநமிடுதல். அதாவது குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அதை பேணுவதில், அதை ஓதுவதில், அதை மனநமிடுவதில் அதிக கவனம் செலுத்துங்கள். தொடர்ந்து அதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதில், அதனுடைய வசனங்களை சிந்திப்பதில் நீங்கள் தொடரேச்சியாக ஈடுபடுங்கள். அந்த கட்டளைகளை கடைபிடியுங்கள். இறைவன் தடுத்தவற்றிலிருந்து என்ன செய்ய, விலகி நடந்து கொள்ளுங்கள். குர்ஆனுடைய விஷயத்தில் இந்த கவனத்தை எடுங்க. குர்ஆன் அடுத்த ரெண்டாவதாக குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக வந்திருக்கக்கூடிய செய்தி, தரக்து ஃபீக்கும் மா இன் தமஸ்ஸக்தும் பிஹி லன் ததில்லு பஅதி கிதாபல்லாஹி தஆலா வ சுன்னதி, நான் உங்கள்ட்ட ரெண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய அதாவது வேதம் எனது சுன்னத் அவ்து அலைஹா பின் நவாஜிஸ், நீங்கள் அதை கடைவாய்ப்பற்களால் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் என்ன அறிவிப்பாளர் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த கருத்து என்ன சரியானது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதலும் அவர்களை நேசித்தலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நலவு நாடக்கூடியவராக இருந்தார்கள், மூமின்களோடு கருணையுள்ளவராக இருந்தார்கள், மூமின்கள் மீது அச்சமுடையவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு அதாவது நலவு நாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசியத்தை எப்பொழுதுமே நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அது என்ன,
குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுங்க என்று சொன்ன அந்த வசியத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வக்பலா மின் நுஸை, அவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசியுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததில் திருப்தி அடையுங்கள். அவருடைய சுன்னத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. அவருக்கு வழிபடுங்கள், அவருடைய சட்டங்களுக்கு வழிபடுங்கள். அவருடைய சுன்னத்துக்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் செலுத்துங்கள். அவருடைய பாதையிலேயே நீங்களும் பயணிக்க வேண்டும் என்று நினையுங்கள். ஃபஇன்ன மஹப்பத்தஹு, நபிகளாரை நேசிப்பது தகூது இலல் ஹைர், உங்களை நன்மையின் பக்கம் என்ன செய்யும், வழி நடத்தி கொண்டே போகும். வ துன்ஜி மினல் ஹலகத்தி வஷர், ஆபத்திலிருந்தும் பாதிப்பிலிருந்தும் உங்களை என்ன செய்யும், காப்பாற்றும். எது? நபிகளாரை நீங்கள் நேசித்தல். இப்போ இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனத்திலையும் நம்ம அப்படியே ஒரு அர்த்தங்கள் இருந்தாலும் கூட ஆழமாக நின்று போக வேண்டிய விஷயம் இல்லை. என்ன சுருக்கமாக அவர் என்ன கருத்தை சொல்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு பின்னால் சஹாபாக்களை என்ன செய்யுங்க, நீங்கள் நேசியுங்கள். உங்களுடைய உள்ளங்களிலே நபித்தோழர்களுடைய நேசத்தை ஊட்டி கொள்ளுங்கள். அதே போல் அவர்களில் என்ன யாரெல்லாம் இமாம்களோ சுத்தமான, அதாவது பரிசுத்தமாக இருக்கிறோம், அவங்கள முற்படுத்துறது, அவங்கள சிறப்புப்படுத்துறதுல நீங்கள் என்ன செய்யுங்க, மிகவும் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி ரதியல்லாஹு அன்ஹு இவங்களை என்ன செய்யுங்க, முற்படுத்துங்க. இவர்களை நபித்தோழர்களை சிறந்தவர்களாக நம்புங்கள். வ நஃபஅனா பி மஹப்பத்திஹிம், அவங்களை நேசிப்பது எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதன் மூலம் பலனை தரட்டும். வ அல்ஸிமா அன்ஃபஸகுமா ஹுஸ்ன தஅவீலி லிமா ஷஜர பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் எது நடந்திருந்தாலும் அதுக்கு சரியான ஈமானி ஒரு விளக்கத்தோடு என்ன செய்யுங்க, நீங்கள் நடந்து கொள்ளுங்க. வாத்திகாதல் ஜமீல் ஃபீமா நுகில அன்ஹும், அவர்களை பற்றி வந்த விமர்சன ரீதியான விஷயங்கள் இருக்குமே, சச்சரவுகள், சண்டைகள், பிரச்சனைகள், அவைகளில் அழகிய வடிவத்திலேயே நீங்கள் என்ன செய்யுங்க, அவைகளை அணுகுங்கள். அழகான ஒரு பார்வையோடு அழகான விளக்கத்தோடு அணுகுங்கள். அழகான வினத்தோடு அணுகுன்னா என்ன, எண்ணங்களை அவங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கான நியாயமான காரணங்களை எங்களுடைய பிரச்சனைகள் போல் அதை ஒப்பிடாமலும் என்ன செய்யணும். இப்போ உதாரணமாக சஹாபாக்கள் சச்சரவுப்பட்டார்கள்னா சச்சரவுப்பட்டார்கள், சஹாபாக்கள் ஒருவரை வெட்டி கொண்டார்கள் விளங்கிட்டார், நம்ம சண்டை பிடிப்போமா? ஆகும். இன்றைக்கி எவ்வளோ கருத்து மரமாக உத்தர நம்ம யுத்தம் எடுத்து வெட்டி கொள்கிறோமா? இல்லை, அவர்கள் வெட்டி கொண்டார்கள் என்றது. அதுக்கு பிறகு சொல்கிறேன் என்னது, சஹாபாக்களும் தவறு செய்வார்கள் தானே. இப்போ நாங்கள் என்ன நல்ல முறையில் தான் அணிக்கிறது, நல்ல முறையில் அணிக்கிறோம், நாங்கள் வெட்டி கொள்வோமான்னு கேட்டுட்டு சஹாபாக்கெல்லாம் வெட்டி கொள்வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் என்ன, சஹாபாக்கள் மனிதர்கள் தான், தவறு செய்வார்கள், அவர்கள் சிறந்தவர்கள் தான் அப்படின்றது விமர்சிக்கிற டைமில், விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற டைமில். ஆனால் பேச்சு டைமில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வெட்டி கொள்ள மாட்டோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க சண்டை பிடிச்சி வெட்டி ரத்தத்தை ஓட்டிக்கிறாங்க அப்படின்னு என்னது, சும்மா போகிறவன் வாரவன்ட்ட சண்டை மாதிரி சொல்லிவிட்டு அது நல்லெண்ணமா, சஹாபாக்களை பற்றிய நல்லெண்ணமா. அப்போ இது உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்பதற்கான ஆதாரம். எனவே அவங்களோட பக்கத்துலேருந்து வந்த பிரச்சனைகள் விஷயத்தில் சரியான நல்ல எண்ணத்தோடான அணுகுமுறை நம்ம இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அறிவிக்கப்பட்ட செய்தி தான் லா தசுபு அஸ்ஹாபி, என தோழர்களை திட்ட வேண்டாம். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் அன்ஃபக அஹதுக்கும் மித்ல உஹதின் தஹபன் மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃப, உங்கள் ஒருவர் உஹது மலையளவுக்கு தங்கத்தை செலவழித்தாலும் அந்த தோழர்களுடைய என்ன முத்து, ஒரு முத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள், உங்களுடைய நன்மைகள் ஈடாகாது. அதாவது நீங்கள் அவங்களுடைய ஒரு முத்துக்கு ஈடாகாது. நீங்கள் ஒரு மலையளவுக்கு தங்கத்தை செலவழிக்கிறோம் இல்லை, அப்படியே செலவழிச்சிட்டாலும் அவங்களுடைய இந்த ஒரு முத்துக்கு என்ன செய்யாது, அது வராது. வலா நசீஃபான் அடு அரவாசிக்கு என்ன செய்யாது, முத்துட்டு அரவாசிக்கும் அது வராது. உங்களுடைய கூலி ஈடாகாது, அவர்களுடைய கூலிக்கு உங்களுடைய கூலி ஈடாகாது. ஃபமல்லம், இது புகாரில் வரக்கூடிய செய்தி 3673. ஃபமல்லம் யப்லுக் நசீஃபு முத்திஹி, எவருடைய முத்துடைய அரைவாசி மித்ல உஹதின் தஹபன், அவருடைய என்ன இந்த உஹது மலையளவுக்கு தங்கம் செலவழித்தாலும் அதுக்கு ஈக்குவலாக வரவில்லை என்றால் ஃபகைஃப யுவாசினு ஃபதுலஹு, எப்படி அவருடைய சிறப்பை நம்ம என்ன செய்யலாம், இதில் அளக்கலாம். அவ் யுத்ரிக் ஷஅவஹு வலைஸ மின்ஹும் ரலியல்லாஹு அன்ஹும் இல்லா மன் அன்ஃபகல் கதீர், அந்த சஹாபாக்களில் அதாவது பெரும்பாலும் எல்லோருமே அதிகமாக செலவழித்தவர்கள் தான், அதாவது அதிகமாக செலவழித்தவர்கள் தான், அவங்களோட அரைவாசி கூட எங்களோட தர்மங்கள் என்ன செய்யாது, வராது. எனவே அவர்களை மதித்தல், மஹப்பத்தோடு இருத்தல், அவர்களில் இமாம்களை நம்ம முற்படுத்துதல், தலைவர்களை முற்படுத்துதல். அதே போல் தௌகீருல் உலமா வல் இக்தா பிஹிம், அறிஞர்களாக அவங்க பின்னால் வழி தோன்றிய தாபீன்கள், தபு தாபீன்கள், இவர்களை யார் சிறந்தவர்களோ சிறந்தவர்கள் என்று சொல்லுது, யார் நல்லவர்களோ நல்லவர்கள் என்று சொல்லுங்க, அனைவருமே என்ன, அதாவது சலஃபு சாலிஹ்கள் ஏற்றுக்கொள்ள அவர்களை கண்ணியப்படுத்துதல், அந்த பகுதி என்ன செய்கிறாரு சொல்கிறார். அவங்களோட வழிப்படியே நம்ம என்ன செய்யணும், நம்ம இருந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன வத்தஹஃபுல் அக்வாலிஹிம் வத்திகாத் இசாபத்திஹிம், அவர்களுடைய அதாவது அவர்களை நம்ம பின்பற்றணும். அதே நேரம் அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க சொன்ன விஷயங்கள், இவைகளை நம்ம பேணி நடத்தல், இல்லைங்கிட்டா அவங்க எல்லோருமே என்ன சரியான பாதையில் இருந்தார்கள் என்ற நம்பிக்கையோடு நம்ம இருத்தல். அதுக்கு அடுத்ததாக இகாமத்துஸ்ஸலா, இகாமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுதல். அப்படி என்று சொல்லி தொழுகை நிலைநாட்டுதல் அது இந்த தீனுடைய தூண்களில் ஒன்று, ஷரிஆவுடைய என்ன அத்திவாரங்களில் ஒன்று இருக்கக்கூடிய, அதாவது இந்த மார்க்கத்துடைய ஃபர்துகள்லேயே ஆக்கத் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஃபர்துகள் உண்டு.
எனவே அதனுடைய சுத்தங்களை பேணி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். முராக்கபத்தி அவுகாத்தியா, அவருடைய நேரங்களை பேணி நடக்க வேண்டும். இத்மாமி கராஅத்திஹா, அதே போல் அதாவது தொழுகிற நேரத்தில் வந்து கராத்துக்களை பூர்ணமாக நம்ம செய்து கொள்ள வேண்டும். ருக்கு சுஜூதுகளை பூர்ணமாக செய்து கொள்ள வேண்டும். ஹுஷு என்ன செய்யணும், பூர்ணமாக செய்து கொள்ள வேண்டும். அந்த தொழுகையில் நம்ம எப்பொழுதுமே என்ன ஒரு முன்னார்வத்தோடு செயல்பட வேண்டும். இது அல்லாமல் உள்ள ஜமாத்தில் தொழக்கூடிய, பள்ளியில் தொழக்கூடிய இந்த மாதிரியான ஒழுக்கங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, எப்பொழுதுமே பேணி நடந்து கொள்ளுங்கள். இன்னதாலிக்க ஷிஆருல் முஃமினீன வ சுனனு ஸாலிஹீன வ சபீலுல் முத்தகீன், இது மூமின்களுடைய சாலிஹீன்களுடைய முத்தகீன்களுடைய பாதையாக இருக்கின்றன. எப்பயுமே உபதேசம் நம்ம சொல்லிட்டு போகிற டைமில் வந்து சில விஷயங்கள் திருப்பி திருப்பி உள்ள விஷயங்கள் ஆகிக்கும். ஆனால் அந்த உபதேசத்தை நான் அவனுக்கு சொன்னேன்ற லிஸ்ட்டில் வைக்கணும். இப்போ இது அவங்களுக்கு தெரிஞ்சிங்க, இது அவங்களுக்கு தெரிஞ்சிங்க, இது அவங்களுக்கு தெரிஞ்சிக்குமெண்டு மனைவிக்கு நம்ம செய்யாத உபதேசங்கள் நிறைய இருக்குது, பிள்ளைக்கு செய்யாத உபதேசங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அது அவனுக்கு தெரியும். ஆனால் பெரிய விஷயமாக பார்த்தா சொல்ல பார்க்குறது இல்லைங்கடா, ஏதாவது மசாலா ஹிலாபியா, பெரிய அகீதா சார்ந்த விஷயங்கள், ஏதாவது கிதாபுகளில் வார விஷயங்கள்னு சொல்ல பார்க்குறது. தொழுகை அவனுக்கு தெரியுமே, நோன்பு அவனுக்கு தெரியுமே, ஜக்காத்து அவனுக்கு தெரியும், ஹஜ்ஜி அவனுக்கு. அப்போ எல்லாம் இமாம்கண்டு லெவலில் மாலிக் இமாம் ஏதாவது தகவல் வந்து அதை சொல்கிறது, அவுசாயி என்ற பேரை சொல்கிறது, அப்போ ஹசனுல் பசரி விளங்கிட்டா, அது அந்த அந்த எஹ்யா பின் மயின், இப்படி ஏதாவது பெரிய நாம் என்ன நினைக்கிறோம்னா அதெல்லாம் அவனுக்கு தெரியும், அதனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்படி இல்லை. வத்தவாசவ் பில் ஹக், உண்மையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்ய வேண்டும். ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அப்போ இது எப்பொழுதுமே இருக்கணும். திருப்பி அதான் வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, தொழுகை ஏவுங்கள், அதில் பொறுமையாக இருங்கள். திருப்பி திருப்பி சொல்லுதல் என்பது எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்க வேண்டும். அது நீங்கள் இமாம்கட எல்லா, அதான் அவ்வளவு பெரிய அறிவுள்ள புத்திஜீவிகளாக இருக்கக்கூடிய இமாம்கட எல்லா நூட்களையும் இதில் எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து புறக்கணிக்காமல் இருக்கிறது நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதா உஸ்ஸக்கா, ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்றுதல். பின்னர் அதாவது ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்றுதல், உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்தாமல் இருத்தல், வலா யுப்ஹலு பி கதீரிஹா, அதனுடைய ஜக்காத் அதிகமாகுது அப்படின்றதுக்காக வேண்டி அந்த அதிகத்தை குறைக்க பார்க்குறதில்ல, கொடுக்கறது. வலா யுஃபலு அன் யசீரிஹா, அதே போல் என்ன கொஞ்சம் தானே இதெல்லாம் கொடுக்கணுமா என்றும் நீங்கள் நினைக்கக்கூடாது. வல் துஹ்ரஜ் மின் அத்திய பிஜின்ஸ் வபி அவுஃபா வசன், இருக்க நீங்கள் ஜக்காத்து கொடுக்குற டைமில் எது சிறப்பான வகை சார்ந்ததோ அதிலிருந்து என்ன செய்ய கொடுங்க. ஆடு கொடுக்கணுன்றதுக்காக நீ ஆட்டிலேயே மோசமான ஆட்டை என்ன செய்கிறது இல்லை, கொடுக்கறது இல்லை. நல்ல வகையாக பார்த்து கொடுங்க, நல்ல வசனோட நல்ல எடையோடு என்ன செய்யுங்க கொடுங்க. ஃபஇன்னல்லாஹ தஆலா அக்ரமுல் குரமா, சங்கையானவர்கள் அல்லாஹு தாலா மிகவும் சங்கையானவன். ஹக்குமன் இஃப்தீர் அலஹு, எனவே தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படுகின்றவர்களில் இறைவனை நாம் தேர்ந்தெடுக்கிறது, இறைவன் முகத்துக்காக தேர்ந்தெடுத்தல் தான் மிகவும் தகுதியானது. வல் துஅத பி தீபி நஃப்ஸின், மனமுவந்து கொடுங்கள். வ தயக்குனின் அன்னஹா பரக்கத்துன் ஃபில் மாலி வ தத்ஹீர், நம்பிக்கையோடு கொடுங்க. இது சொத்துலையும் அதே போல் என்ன சொத்தை வந்து சொத்தில் பரக்கத்தும் தான் சொத்தை என்ன செய்யும், இது சுத்தப்படுத்தவும் செய்யும். அதே போல் யாருக்கு கொடுக்குறோமோ துதுஃபா இலா முஸ்தஹியா தூன முஹாபாத் வலா முதாபா ஹவா வலா ஹவாதா, யாருக்கு கொடுக்குறோமோ அவருக்கு அதாவது அவரை கண்ணியப்படுத்தி கௌரவமாக முறையான முறையில் கொடுங்க. அதல்லாமல் தகுதியானவரை விட்டு போட்டு தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கறது, நெருக்கமானவனுக்கு கொடுக்கறது, இந்த அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டாம், ஹவால கொடுக்க வேண்டாம். அதே போல் ரமலானுடைய விஷயத்தில் வந்து என்ன, ரமலான் நோன்பு விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்துங்கள். ஃபஇன்னஹு இபாதத்து சிர், அது நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்தில் சிர்ரான ஒரு இபாதத், ரகசியமான இபாதத். நீங்கள் செஞ்சுட்டிருக்கிறது விளங்காது, நீங்கள் செஞ்சுட்டிருக்கிறது விளங்காது, நம்மளாக காட்டி கொண்டாலே தவிர. நம்மளாக காட்டி கொண்டு அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன், என்ன நம்ம அழகா அல்லாஹ் தஆலா என்ன இஹ்லாஸாக நம்ம பாதுகாக்கிறதுக்கு நோன்பை அல்லாஹ் தந்திருப்பான். அப்படி சாப்பாடுக்கு அப்படி உட்காந்துட்டிருக்கிறது, யாராவது சாப்பாடை கூட போட்டோன்னே கூட போடாதீங்க நாளைக்கு சகர் செய்யலாம் போயிடும் அப்படின்றது. அதோட என்ன எப்படி சகர் செய்யலாம் போயிடும் இல்லை, நான் வளமையாக திங்கள் வியாழ நோன்பு என்ன செய்கிறது பிடிச்சிட்டு வரதுன்ட்டு இந்த ஒரு வழியோடு தேடிக்கிறது. சுன்னத்தான நோன்பு வந்து ஒரு இஹ்லாஸாக செய்யறதுக்கு நல்ல சந்தர்ப்பம், யாருக்குமே தெரியாமல் செஞ்சுக்கலாம். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு மனசில் சுமந்து தெரியுறது, யாராவது நம்ம டச் பண்ண மாட்டானா, அப்போ டக்குன்னு அவசரமாக பாஞ்சு விடும். நம்முடைய இஹ்லாஸை டச் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ பேணுதலாக ட்ரை பண்ணி உள்ளூர விருப்பம், ஆள் மனசில் வந்து விருப்பம், யாரை டச் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி. இந்த அப்போ சிறான இபாதத்தை எதுவும் சிறில் நம்ம வாயால் சொல்லுவோம்டா. உலகத்தில் இப்போ அசௌமுலி வான அஜிசிவி, நோன்பு எனக்குரியது நான் கூலி வழங்குறேன்னு வருது. அது எப்போ கூலி வழங்குறேன்னா அல்லாஹ்வுத்தாலா அந்த இபாதத்தை இயற்கையாக அமைச்சிக்கிறான் மறைக்கிற மாதிரி. இயற்கையாக அமைச்சிக்கிற அந்த மறைக்கிற மாதிரியே நீ அப்படியே பேணினா தான் அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸுக்கு பொருத்தமாகிக்கும். வாயால் சொல்கிறேன்னா முடிஞ்சுது. வாயால் சொல்கிறது, நோன்பு திறக்கிறது என்னது சகரை தனியாக செய்கிறது, நோன்பு திறக்கிறத பப்ளிக்காக செய்கிறது விளங்கிட்டா. இந்த மாதிரி எதையாவது வேலைகளை நம்ம செஞ்சோம்னா அது நம்மளே காட்டி கொடுத்துருவோன்னு அர்த்தம். அப்போ இஹ்லாஸை நம்மளே உலகத்தில் இஹ்லாஸை போக்க முடியாத எந்த அமலுமே இல்லை. எல்லா அமலையும் இஹ்லாஸை செஞ்சிடலாம், இல்லாமல் ஆக்கிடலாம். ஆனால் இபாதத்துறை அமைப்பில் நோன்பு என்ன சீக்கிரட்டானது, அதை நம்ம அப்படியே பேணி வந்துடலாம்.
பேணி வந்தால் அந்த ஹதீஸுக்கு தகுதியானவர்கள் நம்ம என்ன செய்வோம் வருவோம். எனவே வயஜிபா யுசாத ஃபிஹி மின் ஹிஃப்துல் லிசான், அதில் நீங்கள் இன்னும் அதிகரிச்சுக்கணும். நோன்பு பிடிக்கிற டைமில் நாவை பேண்டுதல், நல்ல அமல்களை ஈடுபடுதல், அதே போல் தவறுகள் அதாவது பிசகுகள் இவைகளில் இருந்து பேணுதலாக நடந்து கொள்ளல். யுரா ஃபிதாலிக்க லயாலிஹி ஐயாமி, அதே போல் பகல் இரவு இவைகளில் நம்ம கவனம் செலுத்துதல். அதே போல் யுத்பா சியாமுஹு கியாமு, அந்த நோம்போடு இரவில் நின்று வணங்குதல். வக்கத சுன்ன ஃபீல் ஏத்திகாஃப் விஷயத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துதல் என்பது ரமலானுடைய விஷயத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டிய மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு அம்சம். அதுக்கு பின்னால் ஹஜ்ஜுல் பைத் வல் உம்ரா அதை சொல்கிறாரு. அதை சொல்லிவிட்டு அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸலஹு ஜஸாவுன் இன்தல்லாஹி இல்லல் ஜன்னா, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும், முறையான ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்தை தவிர இவன்கிட்ட வேறு எந்த ஒரு கூலியும் இல்லை என்றது. பின்னர் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், உபதேசத்தில் நம்ம இதை என்ன செய்ய போகிறதில்லை, என்றைக்கும் சொல்ல போகிறது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுன்றது எப்பயுமே சொல்லணும். ஏன் உள்ளத்தால் ஜிஹாது இருக்குது, நாவால் ஜிஹாது இருக்குது, உடலால் ஜிஹாது இருக்குது, பொருளாதாரத்தால் ஜிஹாது இருக்குது. எல்லாமே ஹக்குக்கு எதிரான அநியாயத்துக்கு எதிரான, அதாவது ஹக்கு அதாவது தகர்க்கப்படுகிற நேரத்தில், அநியாயம் வளர்ந்து வார நேரத்தில் செய்ய வேண்டிய ஜிஹாதுகள். அதில் ஒவ்வொரு படித்தரமைக்கு அரசாங்கம் அமைகிற சந்தர்ப்பத்தில் நம்ம ஆயுதங்களால் அரசு தரப்பில் இருந்து நம்ம யுத்தம் செய்கிறது ஒரு பகுதி, தனிப்பட்ட ரீதியாக நம்மளோட சொத்து அவைகள் கலைக்கப்படுகிற நேரத்தில் ஜிஹாது செய்கிறது ஒரு பகுதி. எனவே இந்த பகுதி மக்கள்கிட்ட என்ன செய்யணும், சொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். முஸ்லீம் அல்லாதவங்க அதை தவறாக விளங்குறாங்க அப்படின்றதுக்காக வேண்டிய மார்க்கத்தில் உள்ள ஒரு கடமை நம்ம விட்டுட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. உன்னே தவறாக விளங்கித்தான் ஆகணும்னு நிர்பந்தத்தில் வாங்கிக்கிறான். அவன் வந்து தெரியாமல்லாம் தவறாக வழங்கலை, அந்த நிர்பந்தத்தில் அவன் நிற்கிறேன், நான் தவறாக விளங்கி தான் ஆகுவேன் அப்படி என்னென்ன என்று அந்த உறுதியில் வைக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு நீங்கள் நல்லதை சொன்னாலும் என்ன செய்யும், அப்படியாகத்தான் செய்யும். எனவே அது முறையான அமைப்பில் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நீங்கள் வந்து போராட்டம் என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம், அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, அதாவது சும்மல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ் இன்கானத் பிகுமா குத்ரா அலைஹி, உங்களுக்கு சக்தி இருந்ததுன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் யுத்தம் செய்யுங்க. அவுனி மை யஸ்ததியு இன் லஅஃப்துமா அன்ஹு, உங்களால் முடியாமல் போனால், சக்தியற்று போனால் அதில் ஈடுபடுகின்றவர்களுக்கு உதவுங்கள். ஃபஹாதிஹி, இந்த காலத்தில் உதவுறேன்டா அதுலேயும் கவனமாக இருக்கிறேன். யார் சரியான பாதையில் இருக்கிறாங்களோ என்ன, ஒரு அந்த ஒரு உதாரணமாக பலஸ்தீன் எடுத்துக்கணும்னா என்ன, ஹமாஸ்ன்றது அந்த மக்களுடைய ஒரு பலகீனத்துக்காக என்ன செய்யுது, பாதுகாப்புக்காக, பலகீனத்துக்காக, சேஃப்டிக்காக போராடிக்கின்ற உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்கள்ட்ட தவறிக்கின்ற எல்லாட்டையும் தான் தவறு இல்லாமலாம் இல்லை, தவறிக்க தான் செய்யுது. ஆனால் அந்த சப்போர்ட்டை உலக மக்கள் எல்லாருமே என்ன செய்யணும், பண்ணணும். மனிதாபிமானம் உள்ள எல்லாரும் பண்ணணும். ஒரு முஸ்லீம் எப்படி பண்ணாமிக்கிறது, எனவே அதுக்கான வழிகள், பொருளாதாரங்கள் கொடுக்கறதுக்கு வழிகள் இருந்தால் அது என்னது உதவுன்றது மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம். இது போல் எது முறையாக இருக்குதோ அந்த இடங்களுக்கு நம்ம உதவுவது மிகவும் கடமையான ஒரு அம்சம். ஃபஹாதி உம்தத்து ஃபராஇதுல் இஸ்லாம், இது இஸ்லாத்துடைய இப்போ நம்ம சொன்னவைகள் எல்லாம் அதாவது ஃபர்துகளில் உம்தா, தூண்கள், வர்கானுல் ஈமான், ஈமானுடைய தூண்கள் அப்படி என்று சொல்லி இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் பேணுதலாக நடங்க, அதில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக நிறைய ஹைர்களை அடைந்து கொள்வீர்கள், நிறைய கூலிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளையும் அல்லாஹ்வுடைய உரிமைகளையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் நீங்கள் ஒரு நாளும் வீணாக்கிவிட வேண்டாம், நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்படி என்று சொல்லி அதில் சொல்கிறார். அதுக்கு அடுத்த பகுதியாக தலபுல் இல்ம், அறிவை நம்ம தேடுதல் என்ற பகுதி. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, அதாவது அபுல் வலிதுல் பாஜி அட்வைஸ் பண்ணால் இப்னு ஜௌசி அட்வைஸ் பண்ணுறது இருந்தாலும் நேர நசியத்துக்கு வருவோம்னு நினைப்பான். ஆனால் அப்படி இல்லை, அவனோட மற்ற பாதியெல்லாம் சொல்லிட்டு தான் இதுக்கு என்னது அந்த இல்மை தேடுதல் என்ற பகுதிக்கு வருவாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த ஃபர்துகளை நிறைவேற்றுறது, பாவங்களில் இருந்து என தவிர்த்து கொள்வது, இவைகளுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னால் அறிவு தான். அதுதான் எல்லா ஹைருடைய அசலும். அந்த அறிவு இருந்தால்தான் உங்களுக்கு அதில் எல்லா விதமான இதுவும் இருக்கும். உண்மையிலேயே நம்ம ஒரு சஃபில் இருந்து நம்ம தொழுகிறோம். உலகத்திலே அறிவிடையே உச்சகட்டம் என்ன அப்படின்னா சஃப்லையும் தொழும். குர்ஆன் ஓதப்படுகிற 5 நேர தொழுகை தான் எங்களோட முக்கியமான இபாத். குர்ஆன் ஓதப்படுகிறது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு வர வேண்டிய கவலை என்னென்னா, அதில் போகிற வசனம் எனக்கு விளங்குது இல்லைன்ற கவலை தான் முதல் கவலையாக வரணும். அதில் போகிற வசனம் அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஓதப்படுது, நான் அதில் பின்னால் தொழுகிறேன், எனக்கு அதில் போகிற வசனத்துடைய அர்த்தம் என்ன செய்தில்லை, விளங்குதில்லை. அதுக்கு தான் அறிவை என்ன செய்யணும், தேடணும். அதுக்குத்தான் மிக பிரதானமாக அறிவை தேடணுமே தவிர பாடமாக்கி என்ற ஊரில் நான் மட்டும்தான் என்றதுக்காக வேண்டியதில்லை. நான் அறிவை தேடணும் என்னோட ஒருத்தருக்கு முதலாவது வர வேண்டிய கவலையே என்ன தெரியுமா, எனக்கு ஓதப்படுற குர்ஆன் வசனத்தை அர்த்தம் என்ன செய்தில்லை, விளங்குதில்லை, நான் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலில் உட்காந்துட்டு எனக்கு விளங்குதில்லைன்னு கவலை வரணும். அதுதான் அவர் சொல்கிறாரு. அதுதான் அஸ்லுல் ஹைர், எல்லாருடைய ஹைருடைய அசலும் அதுதான். அதன் மூலம்தான் நன்மைகளை நீ என்ன அடைந்து கொள்ள முடியும். அதாவது தேடுகின்றவருக்கு இன்னும் ஹினன் லி தாலிபி, போதுமான ஒரு ஹினாவாக இந்த இது என்ன செய்யும், வசதியாக இந்த அறிவிருக்கும்.
வைசுல் லிஹாமிலி, அதை சுமந்தவருக்கு கண்ணியமாக அது என்ன செய்யும் இருக்கும். வஹுவ அது மஹாதா, இதோடு சேர்த்து அது அஸ்ஸபபுல் அஅலம் இலல் ஆஹிரா, மறுமை நாளை அடைந்து கொள்வதற்கான மிக பிரதானமான ஒரு காரணி இது. பிஹி துஜ்தனபு ஷுபஹாத் வ தஸஹுல் குர்பாத், இதன் மூலம்தான் சுபஹத்துகள் ஐயங்களிலிருந்து நாங்கள் விலகிக்கொள்ள முடியும். அதே போல் தஸஹுல் குர்பாத், இறைவனை நெருங்குகின்ற அமல்கள் எல்லாம் சரியாக முடியும் இதன் மூலம்தான். சொல்லிட்டு சொல்கிறாரு, ஃபகம் மின் ஆமிலின் யுபைதுஹு அமலுஹு மின் ரப்பிஹி வ யுக்தப் மா யதகர்ரபு பிஹி மின் அக்பரி தம்பிஹி மா யுதகர்ரபு பிஹி மின் அக்பரி தம்பிஹி. எத்தனையோ பேர் அமல் செய்கிறாங்க, அந்த அமல் அவனுடைய இறைவனை விட்டும் அவரை என்ன செய்யுது, தூரமாக்கிட்டிக்குது. எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்கடா, அதாவது இபாதத்துன்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அது அவருடைய பெரும்பாவங்கள் ஒன்றா எழுதப்படுது. எத்தனையோ பேர் அதை இபாதத்துன்ட்டு அல்லாவுக்கு செய்கிறாங்க, ஆனால் அவர் செய்கிற பெரும்பாவங்களில் உண்டாக அதை என்ன செய்கிறது, அல்லாட்ட எழுதப்பட்டுக்கின்றிருக்கிறது. காரணம் இல்ம், அந்த இடத்துல இல்ம் இல்லாததுனால. ஹல் நுனப்பி உக்கும் பில் அக்ஸரீன அமாலா, செயல்களால் மிகவும் நஷ்டவாளிகளை உங்களுக்கு நாம் சொல்லித்தரவா. அல்லதீன வல்ல சய்யுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யஹ்ஸினூன சுன்ஆ, அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இந்த உலகத்திலே வீணாகிவிட்டன, அவர்கள் நலவு செய்கின்றவர்களாக அவர்களை எண்ணிக்கொள்கிறார்கள். சூரா கஹஃப் 103 104. அதே போல குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா. இன்னமா யததக்கர் உலுல் அல்பாப், சிந்தனை உடையவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள். சூரா ஜுமர் 9. அதே போல இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்கள் தனது அடியார்களிலே அறிந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது ரெண்டுமா இந்த வசனத்தை விளங்கலாம். அல்லாஹ்வை அதாவது அறிஞ்சவன் தான் பயப்படுவான், பயப்படுறவன் தான் அறிஞனா என்ன செய்வான் இருப்பான். ரெண்டு முதல்ல இருக்குது, ரெண்டும் தலாசும் இருக்குது. பயப்படுறவன் தான் அறிஞனாக இருப்பான், அறிஞ்சவன் தான் என்ன செய்வான், பயப்படுவான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, சூரா ஃபாத்திர் 28. இதுக்கு மொழிபெயர்த்திக்கிறாங்கடா சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானிகள் தான் எல்லாம் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்கன்னு. அப்போது சயின்டிஸ்ட்னு எடுத்தோம்னா ஆமாம், குத்துபு சித்தாடு இமாம்கள், இமாம் மதுஹபுடைய இமாம்கள், ஷாஃபி இமாம் எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் ஐன்ஸ்டைன் வணங்கிட்டா, இந்த மாதிரி யாராவது வரணும். ரைட், அடுத்த பாருங்க, எர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், முஜாதலா 11. அதாவது உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹு தாலா தரஜாக்களை அந்தஸ்துக்களை எல்லாம் உயர்த்துகிறான். முஜாதலா 11. ஃபதாயிலுல் இல்ம், அறிவுடைய சிறப்புகள் அப்படி என்று. வல் இல்மு சபீலுன் லா யுஃப்தி பிசாஹிபிஹி இல்லா இல ஸஆதா, அறிவு என்ற அறிவு பாதை எப்பொழுதுமே அதை சுமந்தவனை ஒரு மகிழ்ச்சியின் பக்கம் தான் என்ன செய்யும், அழைத்து செல்லும். வலா யுக்ஸிரு பிஹி அன் தரஜத்திர் ரிஃஆ வல் கராமா, ஒரு நாளும் சங்கை அந்தஸ்து அதிலிருந்து அவனை என்ன செஞ்சிடாது, குறைத்து விடாது. கலீலுஹு யம்ஃபா, அவனுடைய கொஞ்சமும் பயனளிக்கும். கதீருஹு யுலி வயர்ஃபா, அவனுடைய அதிகம் அவனை உயர்த்தும் அந்தஸ்தாக்கும். கன்சுன் யஸ்கு அலா குல்லி ஹால், அது ஒரு பொக்கிஷம், எல்லா நிலையிலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். வயக்சுர் மஅல் இன்ஃபாக், செலவழிக்க அது அதிகமாகும். வலா யக்ஸிபுஹு காசிப், அதை யாரும் அபகரிக்க முடியாது. வலா யுஹாஃபு அலைஹி சாரிக் வலா முஹாரிப், அதை பற்றி திருடன் கொள்ளையடிப்பவன் என்று அச்சமன்னும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே பாதுகாப்பாக என்ன செய்யும், எப்பயும் இருக்கும். ஃபஜ்தஹிதா ஃபீ தலபிஹி, அதை தேடுவதில் முயற்சி எடுங்கள். வஸ்தஅதிபா அத்தஅப ஃபீ ஹிஃப்திஹி, அதனுடைய டயர்டை வந்து இன்பமாக்குங்க. இங்கே இஸ்திஅதாப்ன்றது இன்பமாக்குறது. வஸ்தஅதிப அத்தஅப ஃபீ ஹிஃப்திஹி, அதை பாதுகாப்பதில் மனநமிடுவதில் எடுக்கிற கலைப்பு எல்லாத்தையும் இன்பமாக கருதுங்கள். வஸ்ஸஹர ஃபீ தர்ஸிஹி, அதே போல் அதை படிப்பதில் இரவில் விழித்திருங்கள். வன் நஸப தவீல ஃபீ ஜம்இஹி, அதை தேடுவதில் மிக கலைப்படையுங்கள். வவாதிபா அலா தகீதிஹி வ ரிவாயத்திஹி, அதை குறிப்பதில் அதை மற்றவர்களுக்கு சொல்வதில் தொடர்ந்து ஈடுபடுங்கள். சும்மன் தக்கிலா இலா ஃபஹமிஹி வ திராயத்திஹி, பின்னர் அதை விளங்குவது, பின்னர் அதை படிப்பது, அதை அறிந்து கொள்வது, அதை ஆய்வு செய்வது, இதன் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்க போங்கன்னு சொல்கிறாரு. இதில் மிக முத்தான வார்த்தைகள் எதுன்னா இந்த வார்த்தை என்னது, அல் இல்மு சபீலுன் லா யுஃப்தி பிசாஹிபிஹி இல்லா இல ஸஆதா, அறிவு அதன் பாதை எப்பொழுதும் மகிழ்ச்சியின் பக்கமே அழைத்து சொல்லும். வலா யுக்ஸிரு பிஹி அன் தரஜத்திர் ரிஃஅத்தி வல் கராமா, எப்பொழுதுமே உயர்ந்த அந்தஸ்து கண்ணியம் அதை விட்டு அதை ஒரு நாள் என்ன செஞ்சிடாது, சுருங்கி விடாது. கலீலுஹு யம்ஃபா, அதனுடைய கொஞ்சமும் பயன் தரும். கதீருஹு யுலி வயர்ஃபா, அதனுடைய அதிகம் உயர்த்தும் அந்தஸ்தை தரும். கன்சுன் யஸ்கு அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் அந்த பொக்கிஷம் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். வயக்ஸுரு மஅல் இன்ஃபாக், செலவழிக்க அதிகமாகும். வலா யக்ஸிபுஹு காசிப், அதை எவரும் அபகரித்து கொள்ள முடியாது. வலா யுஹாஃபு அலைஹி சாரிகுன் வலா முஹாரிப், அதில் திருடன் பயமோ என்னது கொள்ளையடிப்பவன் பயமோ இந்த சொத்தில் என்ன இல்லை அப்படின்னு என்ன செய்கிறார் இமாம், அதாவது அபுல் வலீத் அல் பாஜி ரஹ்மத்துல்லாஹி அறிவை பற்றி ஒரு அழகான ஒரு இது என்ன செய்கிறார் சொல்கிறார். இதை வந்து என்ன அந்த மதரசாக்களில் படிப்பிக்கிற இடத்துல இப்படி கட் பண்ணி ஒட்டி வச்சா கூட பிரயோசனமாக இருக்கும். நீ படிக்கிற பொக்கிஷம் இதுதான் அப்படின்னு சொல்லி, அதாவது எவ்வளோ கொஞ்சமாக இருந்தால் கூட உனக்கு பயனளிக்கும். அதோட கொஞ்சம் கூட உனக்கு சங்கையை என்ன செய்யும், கொண்டு வந்து தரும். யாருக்குன்னா அறிவாக மதித்து வச்சவங்களுக்கு. சிலர் அறிவை எடுத்து போட்டு அறிவை விட அடுத்த வண்டிக்கிற பெருமதியாக நினைக்கிறவனுக்கு அது ஒரு பிரயோசனம் இல்லை.
அவன் எடுத்த அறிவில் அவன் பிரயோசனமாக என்ன செய்யணும், இது அறிவு ஒரு பிரயோசனமானது கண்ணியமானது நினைக்கணும். இதை விட்டுட்டு நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன் நினைக்கிறவருக்கு தான் அது இருக்குது. ரிஃபஅத்து அஹ்லில் இல்ம், அதாவது அறிவை உடையவர்களுடைய அந்தஸ்து. வங்குரா ஐய ஹாலத்தின் மின் அஹ்வாலி தபகாத்தின் நாஸ் சஹ்தாரான், மக்களுடைய தரங்களில் எந்த தரத்தை நீ தேர்ந்தெடுக்கிறேன்னு பாரு. வமன்சிலா ஐயு சின்ஃபின் மின்ஹும் துசிரான், மக்கள்கிட்ட உள்ள அதாவது அந்தஸ்தில் எந்த அந்தஸ்தை நீ முற்படுத்துகிறாய் என்று பார். ஹல் தரையானி அஹதன் அர்ஃபா ஹால மினல் உலமா, அறிந்தவர்கள் படித்தவர்கள் கல்வியை சுமந்தவர்களை விட உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களை நீ சமுதாயத்தில் காண்பியா பாரு. அஃப்தல் மன்சிலத்தை மினல் ஃபுகஹா, மார்க்கத்தை விளங்கிய சட்ட மேதைகளை விட சட்ட நிபுணர்களை விட ஒரு மன்சிலத்தை உன்னால் சிறப்பான ஒரு மன்சிலத்தை பார்க்க முடியுமா? யுஹ்தாஜு இலைஹிம் அர் ரயீஸ் வல் மர்ஊஸ், தலைவருக்கும் அவரில் தேவைக்கும் ஆளப்படுகின்றவர்களுக்கும் அவர்களில் தேவை உண்டு. வயக்ததி பிஹிம் அல் வதி உவன் நஃபீஸ், அவர்களை சமுதாயத்தில் கீழ்நிலையில் உள்ளவராக கருதப்படுகின்றவரும் அவரை பின்பற்ற வேண்டியிருக்கும், பெருமதியானவரும் அவரை பின்பற்ற வேண்டியும் கேட்க வேண்டியும். யுர்ஜா விலா அக்வாலிஹிம் ஃபி உமூரி துன்யா வ அஹ்காமிஹா, உலக விஷயங்களையும் சட்டங்களையும் அவர் பக்கம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், போக வேண்டியிருக்கும். வ ஸஹத்து உகூதிஹா வ பியாஆதிஹா, அவங்களுடைய வியாபாரங்கள் அக்கதுகள் இதெல்லாம் சரியா பிள்ளையா, திருமணத்துலேருந்து வியாபாரத்துலேருந்து வீடு வாங்குறதுலேருந்து நிலம் வாங்குறதுலேருந்து இது சரியா பிள்ளையா, ஹலாலா ஹராமா, கூடுமா கூடாதா, யார்கிட்ட போக வேண்டியிருக்கும், ஃபுகஹாக்கள்கிட்ட போக வேண்டியும். வகைரு தாலிக மின் தஸர்ருஃபாத்தி, அதனுடைய எல்லா விதமான ஈடுபாடுகளிலும். வ இலைஹிம் யுல்ஜஉ ஃபி உமூரி துன்யா, சின்ன அதாவது மகனுக்கு விளங்கப்படுத்துகிறார் சின்ன வயசு. இது சில வேலை ஒரு 25 வயசில் 30 வயசில் விளங்கப்படுத்தினா பிரயோசனம் குறவு. இதில் இந்த உலகத்தில் டேஸ்ட்டை கண்டு அந்த பக்கத்தில் போய் பொருளாதாரத்தில் டேஸ்ட்டே முன்னுக்கால நிற்கிற டைமில் போயிடும். பெரும்பாலும் நம்ம சின்ன பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே இது என்ன மனதில் உள்ள பதிஞ்சிட்டேன்னா அவன் அதைத்தான் முதலாக நினைப்பான். அதுக்கு பிறகு வாரதெல்லாம் அதுக்கு மேலே உள்ள எக்ஸ்ட்ராவாக தான் என்ன செய்வான், அதை நினைப்பான். அதை வகைரிதான் அதை சொல்லிட்டு ஒமாயல் அதாவது வைலைஹிம் யூஜா ஃபி உமூரி தீன், இது உலகத்திலையும் அவங்க பக்கம் போக வேண்டியது, தீனுடைய விஷயத்துலையும் அவங்க பக்கம் போக வேண்டியிருக்குது. ஒமாயல் ஜமின் சலாத்தின் ஒ ஜக்காத்தின் ஒ சியாமின் ஒ ஹலாலின் ஒ ஹராம், இது எல்லா சட்டங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சும்மா மஅதாலிக ஸலாமத்து மினத் தபிஆத், பின்னர் இந்த அதாவது இவைகளில் அவங்களில் தேவைகள் அதெல்லாம் படிக்கிறது இருந்தாலும் கூட மற்ற விஷயங்களில் எதுலேயுமே தபிஆத்துகள் இல்லை, பொறுப்புகள் இல்லை. பொறுப்புக்கண்டா மார்க்கத்தை விளங்கப்படுத்துறதோடு அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் என்ன செஞ்சிருது, முடிஞ்சிருது. இதை சொன்னதுனால இந்த நஷ்டம், இதை சொன்னதுனால இந்த இழப்பு, இதை சொன்னதுனால இது லாபம், அந்த கனெக்ஷன் அந்த பிஸ்னஸ் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இதில் இல்லை. வல் ஹதுவா இந்த ஜமி தபகாத், அது மட்டுமல்ல எல்லா மக்களுக்கு மத்தியிலையும் ஒரு ஹதுவா, ஒரு அதிர்ஷ்டவசமான நபராக உன்னால் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இந்த அறிவின் காரணமாக இயற்கையாகவே அந்த அந்தஸ்து உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். வல் இல்மு விலாயத்துன் லா யுஅஸலு அன்ஹா சாஹிபுஹா, அறிவென்பது ஒரு அரசாங்கம். உனக்கு ஒரு நாள் அது அந்த அரசாங்கத்திலேருந்து நீ என்ன செய்ய மாட்டாய், நீக்கப்பட மாட்டாய், அது உன்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். வலா யுரா மின் ஜமாலிஹா லாபிசுஹா, அதை அணிந்தவர் எப்பொழுதுமே நிர்வாணமாக மாட்டார், அந்த அழகு அவர்கிட்ட எப்பயுமே என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். வகுல்லு தி விலாயத்தின் வ இன் ஜல்லத் வ ஹுர்மத்தின் வ இன் அதுமத் இதா ஹரஜ அன் விலாயத்திஹி அவு ஜால அன் பல்தத்திஹி அஸ்பஹ மின் ஜாஹி ஆரியா வ மின் ஹாலிஹி ஆத்திரா கைர சாஹிபில் இல்ம். உலகத்தில் எந்த ஒரு சின்ன பொறுப்பாக இருந்தாலும், அது மிகச் சின்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதில் அது எவ்வளோ பெரிய கண்ணியமானதாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்துட்டார்னா, அந்த பொறுப்பிலிருந்து அவர் வெளியே வந்துட்டாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த அந்தஸ்து அவரை விட்டு என்ன செஞ்சிடும், போய்விடும். அந்த நிலையிலிருந்து அவர் ஒரு கையாளாதவராக மாறிடுவார். தலைமை பதவி போயிட்டுன்னு வைங்களே, அந்த தலைமை பதவியில் இருக்க டைமில் கிடைச்ச அந்தஸ்து எதுவுமே அதுக்கு போகிற டைமில் என்ன கிடைக்க போகிறதில்ல. ஆனால் கைர சாஹிபில் இல்ம், அறிவோடு உள்ளவருக்கு தவிர ஃபஇன்ன ஜாஹு யஸ்ஹபுஹு ஹைதுசா, அவருடைய அந்தஸ்து அவர் எங்கே போனாலும் அவரோட போய்கின்றே என்ன செய்யும், இருக்கும். வய தகத்தமுஹு இலா ஜமீல் ஆஃபாக் வல் அக்தார், அவருக்கு முன்னால் அது எப்பொழுதுமே எல்லா திசைகளுக்கும் எல்லா பிரதேசங்களுக்கும் அவரோட முன்னால் அது இருந்து கொண்டே இருக்கும். வைபகா பஅதஹு ஃபீ ஸாஇரில் ஆசார், அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் எல்லா காலங்களிலும் அவருடைய அந்த அந்தஸ்தும் ஜாகும் பயணித்து கொண்டே இருக்கும். பிள்ளைக்கு அறிவுடைய பெருமதி, இல்முடைய பெருமதி என்பது இது மார்க்க விஷயத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் பிரயோஜனம் தரக்கூடிய அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய கல்விகள் இருக்குது. அவைகளை சொல்கிற சந்தர்ப்பத்திலையும் இந்த உலக நோக்கம் இல்லாமல் நீ அறிவுக்கு என்ன பிரயோஜனம் கொடுக்கணும் அப்படி என்றதை உணர்த்துவதற்கு முக்கியமான ஒரு பகுதி இதில் அபுல் வலீத் அல் பாஜியுடைய இல்மோட சம்பந்தப்பட்ட பகுதி. அஃதலுல் உலூம், இப்போ அறிவுகள் எல்லாம் சொல்லிட்டு அஃதலுல் உலூம், அறிவுகளிலே மிகச்சிறந்தது இல்மு ஷரியா, ஷரியாவுடைய இல்மு தான். அஃதல் அதாவது எல்லாமே அறிவு தான், அதில் ஷரியாவுடைய அறிவு மிகவும் சிறந்தது. என்ன காரணம் என்றால் மற்ற எல்லா அறிவுக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடிய அறிவது இந்த ஷரியாவுடைய அறிவாக அது இருக்கும். அஃதல் தாலிக லிமன் உஃபிகா யுஜவ்வித க்ராஅத்தல் குர்ஆன், அதுலேயும் மிகச்சிறந்தது அறிவுகளில் மிகச்சிறந்த ஷரியாவுடைய, அதில் மிகச்சிறந்தது கராத், குர்ஆனுடைய ஓதலை சிறப்பான முறையில் யார் மனநமிட்டு விளங்கி ஓதுறதுக்கு கிடைக்கிறது. அதான் சொல்கிறார் யுஜவ்வித க்ராஅத்தல் குர்ஆன், தஜ்வீத் மட்டுமல்ல,
குர்ஆனை ஓதி விளங்கி அமுல்படுத்தக்கூடிய அமைப்பிலான ஒரு விளக்கம் ஒருத்தருக்கு கிடைக்கிறது. அது பின்னால் வயஹ்ஃபத் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயாரிஃப ஸஹீஹு மின் ஸகீமி, ரசூலான ஹதீஸை மனனமிட்டு அதில் சஹீஹ் லைஃப்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை. சும்ம யக்ரா அஃப்வன், நான் அதாவது மொழிபெயர்த்ததில் இப்படி மொழிபெயர்த்திருக்கணும். அஃதல் தாலிக் லிமன் உஃபிக், யாருக்கு என்னது இந்த தௌஃபீக் கிடைக்குதோ, அறிவை படிப்பதற்கான அந்த தௌஃபீக்கு கிடைக்குதோ, அவர் இங்கிருந்து என்ன செய்யணும், குர்ஆனை முதலாவது சிறப்பான முறையில் ஓதுவதற்கும் பின்னர் ஹதீஸில் மனனம் இடுவதற்கும் அதை தஃதீல் பண்ணி சொல்லலை, இந்த தர்த்தீபை சொல்கிறாரு. சரியா? அதே போல் என்ன, சும்ம யக்ரா உசூல் அல் ஃபிக், பின்னர் ஃபிக்ஹுடைய உசூலை படிக்கிறது. ஃபயத்தஃபக்க ஃபில் கிதாபி வ சுன்னா, அதனூடாக குர்ஆன் சுன்னாவை விளங்கிக் கொள்வது. சும்ம யக்ரா கலாம் அல் ஃபுகஹா, பின்னர் ஃபுகஹாக்களுடைய வார்த்தைகளை படிப்பது. வமா நுகில மினல் மசாயிலி அனில் உலமா, உலமாக்கள் மூலம் என்னென்ன மஸ்அலாக்கள் வந்திருக்குது அவைகளை படிப்பது. வயத்ரபு ஃபி துருக்கின் நதரி வ தஸ்ஹீல் அதில்ல வல் ஹுஜஜ், அதாவது ஆய்வு செய்வது எப்படி, இங்கே நதர் என்ற ஆய்வு செய்வது எப்படி, அதே போல் ஆதாரங்களையும் வாதங்களையும் சரிகாண்பது எப்படி, சரிப்படுத்துவது எப்படி. ஃபஹாதிஹில் காயால் குஸ்வா வ தர்ஜல் உல்யா, இதுதான் இலக்கு, இதான் உயர்ந்த அந்தஸ்து, இதுதான் அதாவது அறிவுடைய இலக்கு. அத்தஃபக்குஹ் ஃபித்தீன், மார்க்கத்தில் விளக்கமுள்ளவராக மாறுதல். வமன் கஸ்ஸர அன் தாலிக், நான் சொன்ன இந்த பாதையை முழுமையாக யாருக்கு அடைய முடியாமல் போகிறதோ, ஃபல் யக்ரா பஅத தஹஃபுதில் குர்ஆனி வ ரிவாயத்தில் ஹதீஸி அல் மசாயில அலா மத்ஹபி மாலிக் ரஹிமஹுல்லா, இந்த பகுதியை முழுமையாக யாருக்கு ஒரு பெரிய ஒரு திறந்த படிப்பை யாருக்கு படிக்க இல்லாமல் இருக்குதோ, அவர் என்ன செய்யட்டும்னா குர்ஆனை மனனப்பிட்ட பின்னால் ஹதீஸ்களை படித்த பின்னால் அவர் இமாம் மாலிக்குடைய மதுஹப் அடிப்படையில் மசாலாக்களை படித்து கொள்ளட்டும். ஏன்னா அவருக்கு முழு ஆய்வுக்கு போக இயலாது. அதுக்கு பின்னால் அந்த ஒரு மதுஹபில் நீங்கள் என்ன செய்து படிங்க, ஒரு மதுஹபில் படிங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் ஒரு மதுஹப் படிப்பெல்லாம் படிப்பிக்கணும். எந்த மதரசாவில் படிப்பிச்சாலும் சரி, எதில் படிப்பிச்சாலும் சரி, மதுஹப் இல்லாட்டி ஆசிரியர் மதுஹபில் படிக்க வேண்டியிருக்கு. ஷாஃபி மதுஹப் இல்லை, ஹனஃபி மதுஹப் இல்லை, ஹம்பலி மதுஹப் இல்லைன்னு வைங்களேன், உஸ்தாத் படிப்பிக்கிறார், அவர் எந்த மதுஹபில் படிப்பிக்கிறார், அவர மதுஹபில் படிப்பிக்கிறார்னு அர்த்தம். ஏதாவது அவர்கிட்ட ஒரு நிலைப்பாடு வரணுமா இல்லையா? அந்த நிலைப்பாடுன்னா என்ன, இப்ராஹிம் படிப்பிக்கிறார், மதுஹப் இப்ராஹிம் தான், அது மதுஹப் இப்ராஹிம், இன்னும் பின்பற்றதுக்கு ஆள் இல்லை, அவர் என்ன சொல்லி கண்டிக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் படிக்கிறதுல பல அறிஞர்கள் சேர்ந்து தர்த்தீப் பண்ணின்னு ஒரு மதுஹப் அடிப்படையில் படிக்கிற சந்தர்ப்பத்தில் மதுஹபை பின்பற்றோன்னு அர்த்தம் அல்ல. ஃபிக்ஹை தர்த்தீப் பண்ணி நான் என்ன செஞ்சிடுறோம், ஃபஸ்ட்டுக்கு படிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அந்த மசாயில்களில் என்ன நாங்கள் ஒரு தக்கையுதாகாமல் ஆதாரங்கள் எதுக்கு மாற்றமாக இருக்குதோ அவைகளை தெரிஞ்சு கொள்றதுன்றது இருக்கிறோம். அதனால சொல்கிறாரு மாலிக் மதுஹப் அடிப்படையில் நீங்கள் படிங்க. ஃபஹிய இதன் ஃபரதத், அதை தனித்து பார்த்தீங்கன்னா அம்ஃபா மின் ஸாயிரிமா யுக்ரா முஃப்ரதன் ஃபி பாபி தஃபக்கு, ஃபிக்ஹுடைய பாபில் நீங்கள் வாசிக்கிற அதாவது நூட்கள்லையே மதுஹப் மாலிக் தான் தனியாக நம்ம பார்த்தோம்னா சிறப்பாக என்ன செய்யும் இருக்கும். வைன்னமா ஹஸ்ஸஸ்னா மதுஹப் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், நாங்கள் மாலிக் மதுஹபை நாம் இந்த இடத்துல தக்ஸீஸ் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம் அன்னஹு இமாமுன் ஃபில் ஹதீஸ், அவர் ஹதீஸில் இமாம் வ இமாமுன் ஃபிர் ரஇ, ஃபிக்ஹிலும் இமாம், ரஇ என்ற ஃபிக்ஹ். வலைஸ லிஅஹதி மினல் உலமா மிம்மன் இம்பஸத மதுஹபு கத்ரத் ஃபில் மசாயிலி அஜூபத்து தரஜத்துல் இமாம் ஃபில் மஅனையைன், மதுஹபுகள் விரிந்து விசாலமான இருக்கக்கூடிய இந்த எல்லாருடைய மதுஹபை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த ரெண்டு துறையிலையும் தஹஸ்ஸுஸான சிறப்பான ஒரு இமாமை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க, இமாம் மாலிக்கை தவிர. வ இன்னமா யுஷாரிக்கு ஃபி கத்ரத்தில் மசாயில் வ ஃபுரூஇஹா வல் கலாம் அலா மஆனிஹா வ உசூலிஹா அபூ ஹனீஃபா வ ஷாஃபிஈ வலைஸ லி அஹதிஹிமா இமாமத்துன் ஃபில் ஹதீஸ் வலா தரஜத்துன் முத்தவஸ்ஸிதா. இப்போது இமாம் மாலிக்கோட உடன்பட்டு போகிற அவங்களோட அறிவோட அதாவது சமத்துவமாக போகிறதுன்னா இமாம் அபூ ஹனீஃபாவும் ஷாஃபியும் மஸ்அலாவில் ஃபிக்ஹில் அந்த மாதிரியான மார்க்க தீர்ப்பு விஷயங்களில் வருவாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஹதீஸில் இமாமத் என்ன இல்லை, அதுக்கு குறைந்த ஒரு மத்தியமமான அந்தஸ்து கூட என்ன இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு குறிப்பெழுதக்கூடிய அறிஞர் அவர் தஹ்கீக் பண்ணுறவர் சொல்கிறாரு, இமாம் மாலிக்குடைய அறிவு, இமாம் மாலிக்குடைய விளக்கம், இமாம் மாலிக்குடைய ஹதீஸ் துறையை தேர்ச்சி, அதை சொன்னதில் நாங்கள் என்ன அவரோட உடம்படுறோம். ஆனால் அவருக்கு ஈக்குவலாக இல்லைன்னு சொன்னதில் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் முரம்படுறோம். இமாம் மாலிக்கு மேலாகவும் என்ன செஞ்சுக்கிறாங்க இருந்துக்கிறாங்க. குறிப்பாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பொறுத்த வரைக்கும் ஹதீஸில் தனியான ஒரு தஹஸ்ஸுஸ் இருக்குது. ஃபிக்ஹில் அவருடைய ஃபிக்ஹ் ஃபிக்ஹுல் ஆசார், எந்த ஒரு குர்ஆன் ஹதீஸை வச்சு தீர்ப்பு சொல்லிட்டாலும் அதில் ஏதாவது ஒரு மசலா நேரடியாக இல்லாமல் மூடலாக இருந்து ரெண்டு கருத்துப்பட முடிவுகள் வருமாக இருந்தால் அவள் அடுத்தது பார்க்குற சஹாபாக்கிட்ட கூற்றுக்கள். அப்போ அவர் ஆயிரக்கணக்கான ஆசார்களை தலையில் வச்சு பரியார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அப்போ அவர் சொல்கிறார் ஃபீஹி அன் என்னது உதாரணமான அப்துல்லா நினைக்கிட்டா அன் சயீத் இப்னு முஸையிப் அன் இப்னு சீரின் அன் ஸுஹ்ரி, இந்த விஷயத்தில் இவர் இன்ன கருத்து, இவர் இன்ன கருத்து, இவர் என்ன கருத்து, இவர் என்ன கருத்து சொல்லிக்கிறாரு, பபிஹி அகூல், அந்த கருத்தை தான் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் என்று சொல்கிற அளவுக்கு ஆசாறுகளில் நிறைய இருந்த தனியான ஃபிக்கு கிதாபுண்டு இல்லாத ஒரு இமாம் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். காரணம் என்னென்னா அவர் தனி ஃபிக்கு கிதாப் என்ன செய்யலை, எழுதலை. அப்போ அதனால் மாணவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க.
இதுக்கு என்ன தீர்ப்பு, இதுக்கு என்ன தீர்ப்பு, இதுக்கு என்ன தீர்ப்பு, இதுக்கு என்ன தீர்ப்புன்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. மசாயில் சரியா கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னே இமாம் மாலிக் என்ன சொல்லுவார்னா, குர்ஆனில் இந்த வசனம் வருது, ஹதீஸில் இந்த வசனம் வருது, இல்லாத இடங்களில் என்ன செய்வார்னா சஹாபாக்களோட கூற்றுக்களை இவற்றின் இன்ன கருத்து வந்திருக்குது, இதான் நான் சரி காண்றேன் என்று சஹாபாக்கள்கிட்ட ஒரு கூற்றை சொல்லுவார். சில விஷயங்களை மௌனமாக இருந்துருவார், சில விஷயங்களை மௌனமாக இருந்துருவார். அப்போ அதனால் ஆசார்கள் நிறைய இஸ்னாது வழியாக அறிவிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹசானாவாக மாறிச்சு இமாம் யார், அதாவது இந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய அறிவிப்புகள். அவைகள்லாம் எப்படி நூல்களாக வரும்னா மசாயிலுல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய மசாயிலாக 20க்கும் மேற்பட்ட மசாலாக்கள் என்னது இன்றைக்கு பிரிண்டில் வந்து அவரோட மாணவர்கள் அதெல்லாம் சேர்த்து, அதாவது ஜாமிஉ மசாயிலில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் வழியாக வந்த மசாயிலுடைய ஜாமின்னு தனியான புத்தகம் என்ன செஞ்சு போட்டிக்கலாம். ஏன்னா பிரபல்யமாக அறிவித்தவங்க ஒரு பகுதி இருப்பாங்களே, பிரபல்யமாக மசாலாவோட மகான் வைக்கலாம், அப்துல்லா வைக்கலாம், மெர்வசி வைக்கலாம், விளங்கிட்டா, இப்படி பலர் இருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி அறிவித்ததுக்கெல்லாம் தனி தொகுப்பாக போட்டு அந்த புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி படித்தா எங்களுக்கு என்ன ஃபிக்கு வரும்னா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தீர்ப்பை விட எது வரும்னா ஆசார்களை பற்றி அறிவு என்ன செய்யும் வரும். இதனால தான் அல் மசாயில் அல்லத்தி தவக்கஃப ஃபிஹல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தீர்ப்பு சொல்லாத மசாலாக்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்துச்சு, மௌனிச்ச மசாலாக்கள். அதில் எல்லாம் என்ன பார்ப்பீங்கன்னா, அவர் என்ன செய்வார்னா, இவர் வழியாக இன்னென்ன கருத்து வந்திருக்குது, அதில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் எந்த தீர்ப்பும் சொல்லாமல் அமைதியான செஞ்சுக்கிறாங்க வந்திருக்கு. எப்படின்னா அதை பற்றி எனக்கு எந்த அசர்களும் இல்லை, அதை பற்றி எந்த அசர்களையும் நான் கேள்விப்படலை, எனக்கு அப்படின்னா அசர் இல்லை, உண்மையிலே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் கேள்விப்படலை என்றார். நான் பார்த்தா அசர் என்ன எதுவுமே இல்லை. எனவே அசர்களை அப்படிப்பட்ட ஒரு இமாம் அவர். அதனால் எல்லா இமாம் ஷாஃபி எல்லா மதுஹபுலையும் எடுத்துக்கிட்டா இமாம் ஷாஃபியுடைய தக்கத்தும் மாதிரி ஒரு வகையில் எந்த இமாமும் வர முடியாதுன்னு சொல்லலாம். இமாம் மாலிக்கை பற்றி இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிற டைமில் சொல்லுவாங்க, பொருளாதார ரீதியான ஃபிக்ஹில் மாலிக் மதுஹபை தான் என்ன செய்யணும் உட்படுத்துன்னு அவ்வளவு என்ன ஒரு மாத்தா என்னது அறிவு தகவல்கள் அங்கே நிறைய இருக்கின்றார். எனவே அப்படி எல்லா விதத்துலையும் நம்ம என்ன செய்யலாம், எல்லாவற்றிலும் எடுக்க முடிந்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. எனவே இதில் அவர் சொல்கிறது மாலிக்குடைய மதுஹபை ஃபாலோ பண்ணி படிக்கட்டும்ன்றது பிழை இல்லை. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இமாம் ஷாஃபி வரமாட்டார் அப்படி என்ற அந்த நிலைப்பாடு பிழையானது. இமாம் ஷாஃபி ஹதீஸில் மிளிரலையே தவிர ஹதீஸ் தெரியலைன்றது அப்படி இல்லை. ஹதீஸுடைய இது அவர் கிதாபுல் உம் எடுத்தாலே என்ன போதுமானது. நம்ம கிதாபுல் உம்முன்ற ஞாபகக்குள்ள தான் இது கிதாபுல் உம்மோட கடைசி பகுதியில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. என்னென்னா இமாம் ஷாஃபி ஒரு பெரிய ஒரு வசியத்துன்னு என்ன செய்வார் பண்ணுவார், பிள்ளைகளுக்கு ஒரு வசியத்து பண்ணி அதில் என் சொத்துக்களை எப்படி பிரிக்கணும், என்னென்ன எங்கெங்கே சொத்துரிக்கு பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு ஒரு கிதாபுல் உம்மோட கடைசி பகுதி ஒன்று இருக்குது. சில சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த கிதாபுல் உம்மோட அந்த கடைசி பகுதியை படிக்கிறதுனூடாக இமாம் ஷாஃபியுடைய அந்த பகுதியை என்ன செய்யலாம் ஒரு அளவு தெரிஞ்சால சின்ன ஒரு பகுதி தான் அது. அப்போது அடுத்ததாக இதில் எனவே நம்ம ஃபிக்ஹுன்னு படிக்கிறேன்னா இமாம் மாலிக் இதை படிங்கன்னு அவர் என்ன செய்கிறார் இதில் சொல்லி காட்டுறார். அந்நஹி அன் க்ராத்தி குத்துபில் மன்திக் வல் ஃபல்சஃபா, தத்துவ நூட்களை படிச்சிட வேண்டாம். எல்லாமே என்ன குஃபுரில் எழுதப்பட்ட நூட்கள், குஃபுரை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட நூட்கள், மார்க்கத்திலேருந்து தூரமான நூட்கள் அப்படி என்றார். அப்படியே படித்தாக வேண்டும் என்ற நிலை இருந்தால் ஒரு அறிவு ரீதியான முழு விளக்கமும் கிடைச்சி ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துக்கு நீ மார்க்கத்தில் ஒரு தமக்குனாகிட்டாய் என்ற காலத்துக்கு பின்னால் என்ன செய்யலாம் படிக்கலாம். ஏன் என்று சொன்னால் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், நீங்கள் அதுக்கு முன்னால் இதை கேட்டு ஒரு சுபகத்தை உங்களோட உள்ளத்துக்குள்ளே உங்கள்கிட்ட உள்ள அறிவை அதை பீட் பண்ணுற அளவுக்கு என்ன அந்த அறிவு ஒன்று இல்லைன்னா அது உங்கள உள்ளத்தில் என்ன செஞ்சிடும் அது இதை உதாரணம் சிம்பிளாக நான் சொல்கிறேன். நம்ம இப்போ அகீதா பின்னணியோடு இருக்கிறோம், இல்லைண்டா எப்படி ஆகும்னா எப்பயுமே அந்த அந்த தத்துவ அறிவு என்ன செய்ய பிரிச்சுக்கிட்டு போகும். பிரித்தா அப்புறம் சேர்க்கவே இல்லை. அதனால் ஞாபகம் வச்சுங்க, உலகத்துலேயும் தான் சிந்தனையிலையும் தான், உலகத்துலேயும் தான் சிந்தனையிலையும் தான் ஒன்றாக இருக்கும். இது ரெண்டு வகையாக நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அவர் ரெண்டு வகையாக தான் உங்களுக்கு என்ன செய்யாது விளங்கும், ஒரு வகையாக திருப்பி வரவே வராது. அதே மாதிரி ஒன்று தான் இந்த பிரிக்கிறவர். அந்த தத்துவம் என்ன செய்ய பிரித்து 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 தான் போகும். அது உங்களுக்கு மசாயல்களை அப்படி சின்னதாக்கி போன பின்னால் அது உங்களுக்கு என்ன செய்யாது மறுபடியும் திருப்பி ஒட்ட இல்லாது. ஏன்னா உங்களோட சிந்தனை போக்கு அப்படி அமைஞ்சிடும். அல்லாஹ்வுடைய அர்ஷை தவீல் பண்ணவங்க எப்படி எடுத்தாங்கன்னா, அல்லாஹ்வுடைய அர்ஷ் படைப்பு அது 3ல் 1 தான் இருக்கும். அல்லாஹ்வை விட பெரிதாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வை விட அர்ஷ் சின்னதாக இருக்கணும், அல்லாஹ்வை விட அல்லாஹ் போல சமமாக இருக்கணும், 3ல் 1 தான் இருக்கணும். அல்லாஹ்வை விட பெருசாக இருந்தால் அல்லாஹ்வை விட பெருசாக ஒரு படைப்பு இருக்கணுமா? இருக்கலாது. அல்லாஹ்வை விட சிறுசாக இருந்தால் அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான்றது அறவாசி பொய்யாருமே. அல்லாஹ்வை விட சிறுசாக இருந்தால் அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான்னு சொன்னால் என்ன அல்லாஹ் அது அல்லாஹ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை அதான் இருத்தலண்டா ஒட்டி இருத்தலண்டெல்லாம் நம்ம புரியலை. எப்பயுமே அல்லாஹ்வுடைய இருத்தல் அவனுடைய அந்தஸ்துக்கும் இதுக்கும் ஏற்பத்தான் எப்பயும். அப்போ சமமாக இருத்தன்னா இறைவனுக்கு ஏற்ற படைப்புக்கு ஈக்குவலாக ஒண்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டான்னு வைங்களேன்.
அதுக்கு பிறகு இந்த அரசை பற்றி விளக்கமும் அரசை பற்றி அடிப்படையும் சலஃபோட அக்கைதான் தெரியாமல் இது சொன்னோம்டா முடிவு அரசு இல்லைன்றதை அரசுக்கு வேறொரு விளக்கம் சொல்கிறதா முடிவாக என்ன செய்யும் அமையும். இந்த சுபகத்தை ஒரு சின்ன பிள்ளையோட மனசுக்குள்ளே போயிட்டேன்னு வைங்க, அதுக்கு பிறகு திருப்பி அவன்ட்டு இது எடுக்கிறது வந்து மிகவும் கஷ்டமான ஒரு அம்சமாக அமையும். இது நம்ம நினைக்கவான எங்களை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் போகலேண்டு தாராளமாக பாடசாலைகளில் வேண்டிய அளவில் சேர்த்துக்கின்னு தான் வைக்கிறாங்க. சாதாரண அதாவது அவ்வளவுக்கு நிறைய சேமித்து கொடுக்கிற இந்த சுபகத். அப்போ இது தத்துவத்தின் காரணமாக வரக்கூடிய ஒரு அம்சம். அதனால் நீங்கள் வந்து என்ன அதாவது இதை படிக்க வேண்டாம் என்று அந்த எச்சரிக்கை என்ன செய்கிறாரு சொல்லி காட்டுறாரு. என்றைக்கு உங்களுக்கு வந்து அதாவது அறிவு தரம் கூடுதோ, நல்ல வாசிப்பு, நல்ல தமக்கும், நல்ல ஈடுபாடு கூடுதோ, அதுக்கு பின்னால் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஒரு ஞானத்தை தரும். அதை தட்டுறதுக்கான ஒரு உறுதியை உங்களுக்கு என்ன செய்யும் தரும். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வகத் ரஅய்து பி பக்தாத் வகைரா மை யத்தஇ மின்ஹும் ஹாதா ஷஅன முஸ்தஹ்கிரன் முஸ்தஹ்ஜினன் முஸ்ததஅஃபன் லா யுனாதிருஹு இல்லல் முப்ததி வ கஃபாக பி இல்மி சாஹிபிஹி ஃபித் துன்யா மர்மூகுன் மஹ்ஜூர். அதாவது முஸ்தஹ்கரன் முஸ்தஹ்ஜனன் முஸ்ததஅஃபன், இந்த அறிவு நிறைய இருக்கக்கூடியவர்களாக கருதப்பட்ட பக்தாதில் ஒரு சிலர் நான் பார்த்தேன். அவரோட பேசி வாதம் செய்கிறதெல்லாம் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நேசரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த மாதிரியான லெவலில் உள்ள அறிவில் உள்ளவர்கள் பேசி வாதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது போதுமானது, அந்த அறிவுடைய தரத்தை நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்வதற்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வாம்மா மைய தாத்தா தாலிக்க மின் அஹலி பலதினா, எங்கட ஊரில் எது ஸ்பெயினில் பாஜாவில் குர்துபாவில் இங்கே வந்து என்ன செஞ்சு இந்த நான் வந்து தத்துவம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபலைச இந்த ஹூ மின்ஹூ இல்லை ஸ்முஹூ, அவருக்கு தத்துவமோட பேர் மட்டும் தான் தெரியுமே தவிர தத்துவமெல்லாம் என்ன அவங்களுக்கு தெரியும். வலா வசல இலகி இல்லை திக்ரு, அதனுடைய பேர் அதை பேர் மட்டும் அவுட்லைன் மட்டும் அவருக்கு என்ன செஞ்சு கிடைச்சிக்கே தவிர அது முழுமையாக ஈடுபட்டு அதில் ஞானம் உடையவங்க எங்களோட ஊரில் குறைவன்றாங்க. அது நல்லதுன்னு சொல்கிறாரு, அதே நேரம் அதை வச்சு பெருமை அடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்கன்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இந்த பகுதி என்ன செய்கிறாரு இதில் சொல்லி முடிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த பகுதியை அடுத்த தொடரில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.